நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உம்முடைய கிருபை என்றும் உடையதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற எங்கள் தேவாதி தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமென் 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 ஆமென். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து ஜெபிக்கும்படியாய் எங்களுக்கு நீரளித்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த ஜெபத்துடைய துவக்கம் முதல் முடிவரையிலும் பரிசுத்த ஆவியானவர் தாமே பொருட்படுத்த நடத்தி தர முடியாது ஜெபிக்கிறோம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொன்ன தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். உடைய வல்ல நாமத்தினை மகிமைப்படுத்த முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபை தருகிறதுக்காய் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திர பலி செலுத்தி தேவனை மகிமைப்படுத்துவோமாக. பேர் சொல்லி அழைக்கும் தேவனே ஸ்தோத்திரம். இல்லாதவளை இருக்கிறவளை போல் அழைக்கும் தேவனே ஸ்தோத்திரம். பொய்யுரையாத தேவனே ஸ்தோத்திரம். தம்மை மறைத்து கொண்டிருக்கும் தேவனே ஸ்தோத்திரம். எம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனே ஸ்தோத்திரம். பூரண வடிவுள்ள சீயோனிலிருந்து பிரகாசிக்கும் தேவனே ஸ்தோத்திரம். தமது பரிசுத்தத்தை கொண்டு விளம்பும் தேவனே ஸ்தோத்திரம். தலைமுறை தலைமுறையாய் ராஜரீகம் பண்ணும் தேவனே ஸ்தோத்திரம். சுத்த இதயம் உள்ளவளாகிய இஸ்ரவேலருக்கு நல்லவராகவே இருக்கிற தேவனே ஸ்தோத்திரம். சமீபத்திற்கும் தூரத்திற்கும் தேவனே ஸ்தோத்திரம். ஆதி முதலாய் விற்றிருக்கும் தேவனே ஸ்தோத்திரம். கர்த்தாதி கர்த்தரே ஸ்தோத்திரம். கர்த்தராகிய ஆண்டவரே ஸ்தோத்திரம். சேனைகளின் கர்த்தாவே ஸ்தோத்திரம். சமாதான கர்த்தரே ஸ்தோத்திரம். ராஜாக்களுக்கு கர்த்தரே ஸ்தோத்திரம். ஆலோசனை கர்த்தரே ஸ்தோத்திரம். பரிகாரியாகிய கர்த்தரே ஸ்தோத்திரம். உன்னதமான கர்த்தரே ஸ்தோத்திரம். பரிசுத்தராகிய கர்த்தரே ஸ்தோத்திரம். எங்களை பரிசுத்தமாக்கும் கர்த்தரே ஸ்தோத்திரம். நீதியுள்ள கர்த்தரே ஸ்தோத்திரம். எங்கள் நீதியாயிருக்கிற கர்த்தரே ஸ்தோத்திரம். எங்கள் நித்திய வெளிச்சமான கர்த்தரே ஸ்தோத்திரம். மாம்சமான யாவருக்கும் கர்த்தரே, எபிரேயருடைய தேவனாகிய கர்த்தரே ஸ்தோத்திரம். எனக்கு துணை செய்கிற கர்த்தரே ஸ்தோத்திரம். என்னை நியாயம் விசாரிக்கும் கர்த்தரே ஸ்தோத்திரம். எங்களுக்கு முன் செல்லும் எங்கள் தேவனாகிய கர்த்தரே ஸ்தோத்திரம். ஆவியாயிருக்கிற கர்த்தரே ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரே ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரியவரே, மிகவும் துதிக்கப்படத்தக்கவரே ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவரே ஸ்தோத்திரம். கர்த்தர் மாறாதவரே ஸ்தோத்திரம். கர்த்தர் உத்தமரே ஸ்தோத்திரம். சத்திய பரனாகிய கர்த்தாவே ஸ்தோத்திரம். வல்லமையுள்ள கர்த்தரே ஸ்தோத்திரம். வானத்துக்கு தேவனாகிய கர்த்தரே ஸ்தோத்திரம். வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, சர்வலோகத்திற்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்முடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம் ஆகவே ஸ்தோத்திரம். கர்த்தராகிய ராஜாவே ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜாவே ஸ்தோத்திரம். மகிமையின் ராஜாவே ஸ்தோத்திரம். மகத்துவமான ராஜாவே ஸ்தோத்திரம். மகாராஜாவே ஸ்தோத்திரம். பரிசுத்தவான்களின் ராஜாவே ஸ்தோத்திரம். சாலேமின் ராஜாவே ஸ்தோத்திரம். நீதியின் ராஜாவே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசுவின் ரத்தத்தை மகிமைப்படுத்துவோமாக. சிறு பெண்ணே எழுந்திரு என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தம் ஜெயம். சீமோனுடைய மாமியை ஜோரத்திலிருந்து தூக்கின இயேசு கிறிஸ்துவே ரத்தம் ஜெயம். தம் வஸ்திரத்தை தொடும்போது விடுதலையடைக்க செய்த இயேசு கிறிஸ்துவே ரத்தம் ஜெயம். கொன்னைவாயுடைய ஒரு செவிடனை பேச வைத்த இயேசு கிறிஸ்துவே ரத்தம் ஜெயம். வானத்தை சிங்காசனமாய் உடைய இயேசு கிறிஸ்துவே ரத்தம் ஜெயம். பூமியை பாதபடியாய் கொண்ட இயேசு கிறிஸ்துவே ரத்தம் ஜெயம். சத்துருக்களை சிநேகிங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தம் ஜெயம். சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தம் ஜெயம். பயக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தம் ஜெயம். நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்ற
இயேசு கிறிஸ்துவே ரத்தம் ஜெயம். துன்பப்படுத்துவதற்காக ஜெபம் பண்ணுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தம் ஜெயம். பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தம் ஜெயம். பூரண சற்குணராய் இருப்பீர்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தம் ஜெயம். அந்தரங்கத்தை பார்க்கிற இயேசு கிறிஸ்துவே ரத்தம் ஜெயம். வெளியரங்கமாய் பலனளிக்கிற இயேசு கிறிஸ்துவே ரத்தம் ஜெயம். வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே அறிந்திருக்கிற இயேசு கிறிஸ்துவே ரத்தம் ஜெயம். தீமை நின்று எங்களை ரட்சிக்கும் இயேசு கிறிஸ்துவே ரத்தம் ஜெயம். எங்கள் தப்பிதங்களை மன்னித்த இயேசு கிறிஸ்துவே ரத்தம் ஜெயம். பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேருங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தம் ஜெயம். ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கிற இயேசு கிறிஸ்துவே ரத்தம் ஜெயம். காட்டு புஷ்பங்களை உடுத்துவிக்கிற இயேசு கிறிஸ்துவே ரத்தம் ஜெயம். எங்கள் தேவைகளை அறிந்த இயேசு கிறிஸ்துவே ரத்தம் ஜெயம். கன்மலையின் மேல் நிறுத்துகிற இயேசு கிறிஸ்துவே ரத்தம் ஜெயம். பாவங்களை மன்னித்த இயேசு கிறிஸ்துவே ரத்தம் ஜெயம். ஜனங்களுக்காக பரிதபிக்கிற இயேசு கிறிஸ்துவே ரத்தம் ஜெயம். இருதயத்தின் நினைவிலை அறிகிற இயேசு கிறிஸ்துவே ரத்தம் ஜெயம். எச்சரிக்கையாய் இருங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தம் ஜெயம். ஜாக்கிரதையாய் இருங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தம் ஜெயம். ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தம் ஜெயம். சோதனைக்குட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தம் ஜெயம். காத்திருங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தம் ஜெயம். ஆவியிலே அனலாயிருங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தம் ஜெயம். வல்லவராகிய இயேசு கிறிஸ்துவே ரத்தம் ஜெயம். சாந்தமுள்ள இயேசு கிறிஸ்துவே ரத்தம் ஜெயம். தயவுள்ள இயேசு கிறிஸ்துவே ரத்தம் ஜெயம். மனதுருகின இயேசு கிறிஸ்துவே ரத்தம் ஜெயம். தீர்க்கதரிசியான இயேசு கிறிஸ்துவே ரத்தம் ஜெயம். ஸ்தோத்திரிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவே ரத்தம் ஜெயம். வல்லமையாய் வருகிற இயேசு கிறிஸ்துவே ரத்தம் ஜெயம். மிகுந்த மகிமையோடு வரும் இயேசு கிறிஸ்துவே ரத்தம் ஜெயம். சமீபமாய் வாசலருகே வரும் இயேசு கிறிஸ்துவே ரத்தம் ஜெயம். மகிமை பொருந்தியவராய் வரும் இயேசு கிறிஸ்துவே ரத்தம் ஜெயம். சகல பரிசுத்த தூதருடன் கூட வரும் இயேசு கிறிஸ்துவே ரத்தம் ஜெயம். வானத்தின் மேகங்கள் மேல் வரும் இயேசு கிறிஸ்துவே ரத்தம் ஜெயம். கர்த்தரின் நாமத்தினால் வரும் இயேசு கிறிஸ்துவே ரத்தம் ஜெயம். வல்லமையின் தூதரோடு வரும் இயேசு கிறிஸ்துவே ரத்தம் ஜெயம். வானத்திலிருந்து வெளிப்படும் இயேசு கிறிஸ்துவே ரத்தம் ஜெயம். ஆச்சரியப்படத்தக்கவராய் வரும் இயேசு கிறிஸ்துவே ரத்தம் ஜெயம். நித்தியானந்தமுள்ள இயேசு கிறிஸ்துவே ரத்தம் ஜெயம். மேகங்களுடனே வரும் இயேசு கிறிஸ்துவே ரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா. அந்த ரத்தத்தை எல்லாரும் தொழுதுள்ளோம். ஹல்லேலூயா. இயேசுவே உம்முடைய ரத்தத்தை தொழுதுள்ளோம். ரத்தத்தை நேசிக்கிறோம். ரத்தத்தில் இருக்கிற வல்லமைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதும் ரத்தத்தை கொண்டு நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம். தாவே உம்முடைய ரத்தத்தை மகிமைப்படுத்துகிறோம். ரத்தத்தின் வல்லமைக்காய் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வசனத்தை சொல்லுவோமாக. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். 1 யோவான் 1:7 சமாதானத்தை உண்டாக்குற ரத்தம். கொலோசியர் 1:20 நீதிமான்களாய் மாற்றுகிற ரத்தம். ரோமர் 5:9 நித்திய ஜீவனை கொடுக்கும் ரத்தம். யோவான் 6:54 நன்மையான வேளை பேசும் ரத்தம். எபிரேயர் 12:24 எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரமாக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம். வெளிப்படுத்தல் 5:9-10
இத்தனை குணாதிசயங்களுடைய ரத்தத்தை எல்லாரும் கரத்தில் எடுத்துக்கொள்வோமாக. அல்லேலூயா. கர்த்தாவே, இந்த உன்னதமான ரத்தத்தை கரத்தில் எடுத்து என் தலையின் மேல ஆவி ஆத்துமா சரீரம் முழுதும் போர்வையாய் மூடுகிறேன். பிள்ளைகள் மேலே, வீட்டின் மேலே, உடைமைகள் மேலே, விசுவாச குடும்பங்கள் ஒவ்வொரு மேலும் இரத்தத்தை போர்வையாய் மூடுகிறோம். இந்த இடத்தின் மேலே இரத்தத்தை போர்வையாய் மூடுகிறோம். இந்த பட்டணத்தின் மேலே வான மண்டலங்களில் காற்று மண்டல இரத்தத்தை தள்ளி இறைக்கிறோம். இரத்த மேகம் இந்த இடத்தை ஆண்டு கொள்வதாக. இரத்தத்தில் இருக்கிற வல்லமை ஆண்டவரே இந்த நாளில் இந்த இடத்தை மூடிக்கொள்வதாக. கர்த்தாவே, இரத்தத்தினால ஜெயம் எடுக்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தாவே, சோதர ஆட்டுக்குட்டியானவர் இரத்தமே, அதிசயம் செய்கிற அந்த உன்னதமான இரத்தத்தை ஹல்லேலூயா பாடி மகிமைப்படுத்துவோமாக. கர்த்தாவே, உமக்கு சோதரம், 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 சோதரம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோதரம் ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தமே, அதிசயம் நமக்கு செய்யுமே. ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தமே, அதிசயம் நமக்கு செய்யுமே. குருசீனில் வழிந்தோடும் இரத்தமே, குற்றங்களை மன்னிக்கும் இரத்தமே. குருசீனில் வழிந்தோடும் இரத்தமே, குற்றங்களை மன்னிக்கும் இரத்தமே. பாவ குற்றங்களை மன்னிக்கும் இரத்தமே, பாவ குற்றங்களை மன்னிக்கும் இரத்தமே. ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தமே, அதிசயம் நமக்கு செய்யுமே. ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தமே, அதிசயம் நமக்கு செய்யுமே. சிரசேனில் வழிந்தோடும் இரத்தமே, நம் சிந்தையை மாற்றிடும் இரத்தமே. சிரசேனில் வழிந்தோடும் இரத்தமே, நம் சிந்தையை மாற்றிடும் இரத்தமே. நம் சிந்தையை மாற்றிடும் இரத்தமே, நம் சிந்தையை மாற்றிடும் இரத்தமே. ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தமே, அதிசயம் நமக்கு செய்யுமே. ஆட்டுக்குட்டியானவர் இரத்தமே, அதிசயம் நமக்கு செய்யுமே. கைகளில் வழிந்தோடும் இரத்தமே, கரைகளை நீக்கிடும் இரத்தமே. கைகளில் வழிந்தோடும் இரத்தமே, கரைகளை நீக்கிடும் இரத்தமே. பாவக்கரைகளை நீக்கிடும் இரத்தமே, பாவக்கரைகள் நீக்கிடும் இரத்தமே. ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தமே, அதிசயம் நமக்கு செய்யுமே. ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தமே, அதிசயம் நமக்கு செய்யுமே. கால்களில் வழிந்தோடும் இரத்தமே, வழிகளை செவ்வையாக்கும் இரத்தமே. கால்கள் வழிந்தோடும் இரத்தமே, நம் வழிகளை செவ்வையாக்கும் இரத்தமே. நம் வழிகளை செவ்வையாக்கும் இரத்தமே, நம் வழிகள் செவ்வையாக்கும் இரத்தமே. ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தமே, அதிசயம் நமக்கு செய்யுமே. ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தமே, அதிசயம் நமக்கு செய்யுமே. விழாவில் வழிந்தோடும் இரத்தமே, விண்ணப்பம் செய்திடும் இரத்தமே.
விழாவில் வழிந்தோடு ரத்தமே, விண்ணப்பம் செய்திடும் ரத்தமே, எனக்காய் விண்ணப்பம் செய்திடும் ரத்தமே, எனக்காய் விண்ணப்பம் செய்திடும் ரத்தமே, ஆட்டுக்குட்டியானவரின் ரத்தமே, அதிசயம் நமக்கு செய்யுமே, ஆட்டுக்குட்டியானவரின் ரத்தமே, அதிசயம் நமக்கு செய்யுமே, சிலுவையில் வழிந்தோடும் ரத்தமே, விண்ணகம் சேர்த்திடும் ரத்தமே, சிலுவையில் வழிந்தோடும் ரத்தமே, விண்ணகம் சேர்த்திடும் ரத்தமே, என்னை விண்ணகம் சேர்த்திடும் ரத்தமே, என்னை விண்ணகம் சேர்த்திடும் ரத்தமே, ஆட்டுக்குட்டியானவரின் ரத்தமே, அதிசயம் நமக்கு செய்யுமே, ஆட்டுக்குட்டியானவர் ரத்தமே, அதிசயம் நமக்கு செய்யுமே, காயங்களில் வழிந்தோடும் ரத்தமே, விடுதலை தந்திடும் ரத்தமே, காயங்களில் வழிந்தோடும் ரத்தமே, விடுதலை தந்திடும் ரத்தமே, எனக்காய் விடுதலை தந்திடும் ரத்தமே, எனக்காய் விடுதலை தந்திடும் ரத்தமே, ஆட்டுக்குட்டியானவரின் ரத்தமே, அதிசயம் நமக்கு செய்யுமே, ஆட்டுக்குட்டியானவர் ரத்தமே, அதிசயம் நமக்கு செய்யுமே, ஆட்டுக்குட்டியானவர் ரத்தமே, அதிசயம் நமக்கு செய்யுமே, ஆட்டுக்குட்டியானவர் ரத்தமே, அதிசயம் நமக்கு செய்யுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே, உம்முடைய ரத்தத்தை தொழுதுகிறோம். ரத்தத்தில் இருக்கிற வல்லமைக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய ரத்தத்தில் இருக்கிற அற்புதமான கிரீடுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமென். தேவன் நமக்கு தந்திருக்கிற அந்த புதிய நாளுக்காக ஒரு சில நம்முடைய கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? தேவன் நமக்கு தந்திருக்கிற அந்த புதிய நாளுக்காக ஹல்லேலூயா. நல்ல வாய் திறந்து எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்தும். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு தந்திருக்கிற அந்த புதிய நாளுக்காய் ஸ்தோத்திரம், புதிய கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம், புதிய பலனுக்காய் ஸ்தோத்திரம், புதிய வல்லமைக்காய் ஸ்தோத்திரம், புதிய அபிஷேகத்திற்காய் ஸ்தோத்திரம், எல்லாம் புதிய விழா இருக்கிறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதும் எங்களை நடத்துகிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமென், 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 ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நமக்காய் ஜெபிப்போமாக. தேவன் நம்மை தகுதிப்படுத்த முடியாய் 1 யோவான் 1:7 நம்ம எல்லாரும் நமக்காய் ஜெபிப்போமாக. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லப்பட்ட வேத வசனத்தின்படி நமக்காக எல்லாரும் ஜெபிப்போமாக. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய ரத்தத்தினால எங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தை, எண்ணம், கண்ணு, உணர்வுகளை உடைய ரத்தத்தினால் எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்துவீராக. கர்த்தாவே ஸ்தோத்திரம். உடைய ரத்தத்தினால் எங்களை சுத்திகரிப்பீராக. கர்த்தாவே ஸ்தோத்திரம். சங்கீதம் 51:1-2 வசனத்தின்படி ஆண்டவரே எங்களை தகுதிப்படுத்துவீராக. கர்த்தாவே ஸ்தோத்திரம். தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும். உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மேல் நீங்க என்னை சுத்திகரியும். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி
என் பாவமர என்னை சுத்திகரியும். சொல்லப்பட்ட வேத வசனத்தின்படி இந்த நாளில் எங்களை சுத்திகரிப்பீராக. உடைய இரத்தத்தினால் ஆண்டவர் உள்ளம் புறமுமாய் எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. உமக்கு முன்பாய் நின்று செபிக்க, எங்களை ஜாமக்காரலாய் நின்று செபிக்க எங்களை நீர் தகுதிப்படுத்துவீராக. உடைய இரத்தத்தினால கழிவு எங்களை சுத்திகரித்து சத்துருக்கு முன்னாடி நின்று செபிக்க முடியாது எங்களை நீர் தகுதிப்படுத்துகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். யாத்ராம் 9 ஹல்லேலூயா 34 வசனத்தின்படி தேவன் நம்மை அதிக பலப்படுத்தும்படியாக செபிப்போமாக. நீரோ எங்கள் அக்கிரமத்தையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும். ஹல்லேலூயா. நீரோ எங்கள் அக்கிரமத்தை எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும். எத்தாவே இந்த வேத வசனத்தின்படி எங்கள் அக்கிரமங்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்வீராக ஏற்றுக்கொள்வீராக ஏற்றுக்கொள்வீராக. சோதராம் சோதராம் சோதராம். தானியேல் 9:18 ஜெபிப்போமாக. ஹல்லேலூயா. கர்த்தாவே, நாங்கள் எங்கள் நீதியிலே அல்ல உம்முடைய மிகுந்த இரக்கங்களையே நம்பி எங்கள் விண்ணப்பங்களை உமக்கு முன்பாக இப்பொழுது செலுத்த வந்திருக்கிறோம் ஐயா. ஆமென். நாங்கள் எங்கள் நீதியிலே அல்ல உம்முடைய மிகுந்த இரக்கங்களையே நம்பி எங்கள் விண்ணப்பங்களை உமக்கு முன்பாக இந்த காலவெளியில் ஆண்டவரே செலுத்துகிறோம். தகப்பனே சோதரம் சோதரம். எங்கள் விண்ணப்பம் உம்முடைய சமூகத்தில் தூபமாக நறுமணமாய் வரட்டும். கர்த்தாவே, நாங்கள் சொல்லுகிற ஒவ்வொரு வேத வசனங்களும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆவியாய் ஜீவனாய் வல்லமையாய் அக்கினியாய் சமட்டியாய் இருவரும் கருக்குள்ள பட்டயமாய் இருக்கிற அந்த வேத வசனம் இந்த நடுராத்திரி வேளையில் ஆண்டவரே வேத வசனமே ஆவியின் பட்டயத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டு இந்த நாளிலே ஜெபிக்க எங்களை நீர் பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆமென். ஸ்தோத்திரம். தேவன் நம்மை அதிகாரப்படுத்தும்படியாய் ஜெபமுமாக. லூக்கா 10:19 எல்லாரும் ஜெபிப்போம். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துனுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆண்டவரே, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துனுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. இந்த ராத்திரி வேளையில் ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா சத்துருக்களையும் மேற்கொள்ளும்படியாய் எல்லா அந்தகாரத்தை மேற்கொள்ளும்படியாய் எங்களை நீர் அதிகாரப்படுத்துவீராக, அபிஷேகம் பண்ணுவீராக. ஆவியானவரே, எங்களை அபிஷேகம் பண்ணுவீராக. ஆமென் ஆமென். கர்த்தாவே, எங்களை நீர் அதிகாரப்படுத்துகிறதுக்காய் சோதரம் 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 சோதரம். 2 கொரிந்தியர் 10:4 வசனத்தின்படி ஆண்டவரே, எங்களை அதிகாரப்படுத்துவீராக. சோதரம். எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவிழாய் இராமல் அரண்களை நிர்மலமாக்குறதுக்கு தேவ பலமுள்ளவளாய் இருக்கிறது. ஆமென். ஆண்டவரே, இந்த வேத வசனத்தினுடைய எங்களை அதிகாரப்படுத்துவீராக. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவிழாய் இராமல் அரண்களை நிர்மலமாக்கிறதுக்கு தேவ பலமுள்ளவளாய் இருக்கிற அந்த தேவ பலத்தால இந்த ராத்திரி எங்களை நிரப்புவீராக. தேவ பலத்தால் எங்களை அபிஷேகம் பண்ணுவீராக, அதிகாரப்படுத்துவீராக, அபிஷேகம் பண்ணுவீராக. ஆமென் ஆமென் ஆமென். ஏசாயா 41:15 வசனத்தினுடைய எங்களை அதிகாரப்படுத்துவீராக. ஆமை, இதோ போரடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்கிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய் என்று சொல்லப்பட்ட வேத வசனத்தின்படி எங்களை அதிகாரப்படுத்துவீராக. இதோ போரடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்கிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய் என்று சொல்லப்பட்ட வேத வசனத்தினுடைய எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, இந்த வேத வசனத்தினுடைய எங்களை அதிகாரப்படுத்துவீராக, அதிகாரப்படுத்துவீராக, அபிஷேகம் பண்ணுவீராக. ஆமென். எரேமியா 1:10 ஆண்டவரே, எங்களை அதிகாரப்படுத்துவீர், அபிஷேகம் பண்ணுவீராக. பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகள் மேலும் ராஜ்யங்கள் மேலும் ஏற்படுத்தினேன் என்று சொல்லப்பட்ட அந்த வேத வசனத்தின்படி எங்கள் ஒவ்வொருவரையும் அதிகாரப்படுத்துவீராக, அபிஷேகம் பண்ணுவீராக. ஆமென். பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும்
உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகள் மேலும் ராஜ்யங்கள் மேலும் ஏற்படுத்தினேன் என்று சொல்லப்பட்ட வேத வசனத்தை என் மேல் வைக்கிறேன். ஆண்டவரே, இந்த வேத வசனத்தினுடைய அதிகாரப்படுத்துவீராக, அபிஷேகம் பண்ணுவீராக. கர்த்தாவே சோதரம். எரேமியா 51:20 வசனத்தின்படி எங்களை அதிகாரப்படுத்துவீராக. சோதரம். நீ எனக்கு தண்டாயுதமும் அஸ்திராயுதமானவன். நான் உன்னை கொண்டு ஜாதிகளை நொறுக்குவேன், உன்னை கொண்டு ராஜ்யங்களை அழிப்பேன். இந்த வேத வசனத்தினுடைய அதிகாரப்படுத்துவீராக. நீ எனக்கு தண்டாயுதமும் அஸ்திராயுதமானவன். நான் உன்னை கொண்டு ஜாதிகளை நொறுக்குவேன், உன்னை கொண்டு ராஜ்யங்களை அழிப்பேன். ஆமாம். இந்த ராத்திரி வேளையில் ஆண்டவர் எதெல்லாம் அழிக்கணுமோ அதெல்லாம் அழிக்க, எதெல்லாம் நொறுக்கணுமோ அதெல்லாம் நொறுக்க உம்முடைய வேத வசனமாய் ஆவியின் பட்டயத்தை கொண்டு இந்த நாளில் நொறுக்க வேண்டியதெல்லாம் நொறுக்க, ஆண்டவரை அழிக்க வேண்டியதெல்லாம் அழிக்க எங்களை அதிகாரப்படுத்துவீர, அபிஷேகம் பண்ணுவீராக. எங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் ஆண்டவரை கனமண்ணி இந்த நாளில் நீ கிரியை செய்கிறதுக்காய் சோதரம், நீ கிரியை செய்கிறதுக்காய் சோதரம். ஆமென். உபாகம் 11:25 எங்களை அதிகாரப்படுத்தும், அபிஷேகம் பண்ணுவீராக. சோதரம். உங்கள் முன் ஒருவரும் எதிர்த்து நிற்பதில்லை. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி உங்களால் உண்டாகும் பயமும் கெடியும் நீங்கள் மிதிக்கும் பூமியின் மேலெல்லாம் வர பண்ணுவார். இந்த வேத வசனத்தின்படி ஆண்டவரே என்னை அதிகாரப்படுத்துவீராக. உங்கள் முன் ஒருவரும் எதிர்த்து நிற்பதில்லை. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி உங்களால் உண்டாகும் பயமும் கெடியும் நீங்கள் மிதிக்கும் பூமியின் மேலெல்லாம் வர பண்ணுவார் என்று சொல்லப்பட்ட வேத வசனத்தின்படி எல்லாரையும் நீர் ஆண்டவரை அபிஷேகம் பண்ணுவீராக, அதிகாரப்படுத்துவீராக. ஆமென். ஹல்லேலூயா. உபாகமம் 33:17 வசனத்தின்படி எங்களை அதிகாரப்படுத்துவீராக. சோதரா. கர்த்தாவே, அவன் கொம்புகள் காண்டாமிருகத்தின் கொம்புகளை போல இருக்கும். அவைகளாலே ஜனங்களை ஏகமாய் தேசத்தின் கடையாந்திரங்கள் மட்டும் முட்டி துரத்துவான் என்று சொல்லப்பட்ட வேத வசனத்தின்படி எங்களை அதிகாரப்படுத்துவீரார். இந்த ராத்திரி வேளையில் சத்துருக்களை முட்டி துரத்தும்படியாக எங்கள் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல ஆண்டவரே நாளிலே கிரியை செய்வீராக. தேசத்தின் கடையாந்திரங்கள் மட்டும் சத்துருவை முட்டி துரத்தும்படியாக எங்களை அபிஷேகம் பண்ணுவீராக, அதிகாரம் பண்ணுவீராக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தாவே, சங்கீதம் 92:10 எங்களை அதிகாரப்படுத்த அபிஷேகம் பண்ணுவீராக. என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல் உயர்த்துவீர். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துங்க. புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவீராக. என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல் உயர்த்துவீர். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவீராக. புது எண்ணெயால் எங்களை அபிஷேகம் பண்ணுவீராக. கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆமென். ஏசாயா 61:4 வசனத்தின்படி இந்த நாளில் எங்களை அதிகாரப்படுத்த அபிஷேகம் பண்ணுவீராக. அவர்கள் நெடுங்காலமாய் பாழாய் கிடந்தவளை கட்டி பூர்வத்தில் நிர்மலமானவளை எடுப்பித்து தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள் என்று சொல்லப்பட்ட வேத வசனத்தின்படி என்னை அதிகாரப்படுத்துவீராக. அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவளை கட்டி பூர்வத்தில் நிர்மலமானவளை எடுப்பித்து தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள் என்று சொல்லப்பட்ட வேத வசனத்தின்படி எங்கள் ஒவ்வொருவரையும் அதிகாரப்படுத்துவீராக, அபிஷேகம் பண்ணுவீராக. கர்த்தாவே, கிரியை செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். நீ கிரியை செய்கிறதுக்காய் மக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். ரோமர் 16:20 இந்த நாளிலே ஆண்டவரே எங்களை அதிகாரப்படுத்துகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. ரோமர் 16:20 எங்களை அதிகாரப்படுத்துவீராக. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் காலின் கீழே நசுக்கி போடுவார். இந்த வேத வசனத்தின் எங்களை அதிகாரப்படுத்தும் சமாதானத்தின் தேவனே, சீக்கிரமாய் சாத்தானே எங்கள் காலின் கீழாய் நசுக்கி போடுவீராய். எங்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற எல்லா அந்தகாரங்களையும் உம்முடைய வேதவசனமாய் ஆவியின் பட்டயத்தை கொண்டு இந்த நாளில் நிர்மலமாக்கி ஆண்டவர் நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம். எல்லாம் நசுக்கப்படுவதாக, எல்லாம் நசுக்கப்படுவதாக, எல்லாம் நசுக்கப்படுவதாக, எல்லாம் நசுக்கப்படுவதாக. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் காலின் கீழே நசுக்கி போடுவார், நசுக்கி போடு. நல்ல வாய் திறந்து எல்லாரும் சொல்லி வசனத்தை சொல்லி ஜெபிப்போம். கர்த்தாவே, எங்கள் இந்த வேத வசனத்தின்படி சமாதானத்தின் தேவனே, ஆமை சமாதானத்தின் தேவனே, சமாதானத்தின் தேவனே, சீக்கிரமாய் சீக்கிரமாய் சாத்தானே அல்ல உங்கள் காலின் கீழே
நசுக்கி போடுவார் என்று சொல்லப்பட்ட வேத வசனத்தின்படி இந்த நாளில் ஆண்டவர் ஆவியாய் ஜீவனாய் வல்லமையாய் அக்கினியாய் சமட்டியாய் இருவரும் கருக்குள்ள பட்டயமாய் இருக்கிற இந்த வேத வசனத்தின்படி சீக்கிரமாய் சாத்தானங்கள் காலங்களாய் நசுக்கி போடுவீராக, நசுக்கி போடுவீராக, நசுக்கி போடுவீராக, நசுக்கி போடுவீராக. அது மீண்டும் மீண்டும் தலை தூக்காதபடிக்கு அதோட வல்லமெல்லாம் முடக்கப்பட முடியாது. எங்களை நீர் அதிகாரப்படுத்துவீர், அபிஷேகம் பண்ணுவீராக. தேவனே கிரியை சேரருக்காய் சோதரா, இதே கிரியை சேரருக்காய் சோதராம் சோதரா. ஆமை யோவான் 14:12 படி ஆண்டவரே எங்களை அதிகாரப்படுத்துவீராக சோதரா. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்தில் போகிற முடியல. என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியை தானும் செய்வான், இவளை பார்க்கலாம் பெரிய கிரியையும் செய்வான் என்று சொல்லப்பட்ட அந்த வேத வசனத்தின்படி எங்கள் ஒவ்வொருவரையும் அதிகாரப்படுத்த அபிஷேகம் பண்ணுவீராக, வல்லமையால் நிரப்புவீராக. ஆவியானவரே எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. ஆமே நாமே என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிறோம் பெரிய கிரியை செய்வான் என்று சொல்லப்பட்ட இந்த வேத வசனத்தினுடைய எங்கள் ஒவ்வொருவரையும் அதிகாரப்படுத்த அபிஷேகம் பண்ணுவீராக. எத்தாவே கிரியை சேரருக்காய் சோதரா, கிரியை சேரருக்கு இப்படி எங்களை நீ பயன்படுத்துகிறக்காய் சோதரா, எங்களை பயன்படுத்துகிறக்காய் சோதரா, எங்களை நிரப்புகிறக்காய் சோதரா. ஆமே அல்லேலூயா சோதரா. இந்த ஜெபத்துக்கு எதிரடையா இருக்கிற எல்லா வல்லமைக்காய் ஜெபம் 1 யோவான் 3:8 படி எத்தாவே சோதர எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்துக்கு விரோதமாய் இந்த ஜெபத்துக்கு விரோதமாய் எதிராய் நிற்கிற எல்லா வல்லமையில் ஆண்டவர் பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் என்று சொல்லப்பட்ட வேத வசனத்தின்படி பிசாசின் எல்லா கிரியும் அழிக்கப்படுவதாக, பிசாசின் எல்லா கிரியும் அழிக்கப்படுவதாக சொல்லுங்க. எல்லா வாய் திறந்த ஆண்டவரே என் ஆவிய ஆத்துமா சரீரத்துக்கு விரோதமாய் பலவீனப்படுத்துகிற எல்லா சோர்வை கொண்டு வருகிற, தூக்கத்தை கொண்டு வருகிற, அசதையை கொண்டு வருகிற எல்லா செவிட்டு ஆவிகள், ஊமை ஆவிகள், குருட்டு ஆவிகள்லாம் ஆண்டவர் செயல்படாதபடிக்கு அதனுடைய கிரியெல்லாம் அழிக்கப்படுவதாக, அதனுடைய கிரியெல்லாம் அழிப்பீராக, அதனுடைய கிரியெல்லாம் அழித்து போடுவீராக. நாங்கள் உற்சாகத்தோடு இந்த நாளில் நல்லா ஜெபிக்க ஆவியானவங்களை பலப்படுத்துகிறக்காய் சோதரா. எத்தாவே நீ கிரியை சேரருக்காய் மக்கை சோதரா சோதராம் சோதராம் சோதர. பிலிப்பியர் 4:12 படி நமக்காய் ஜெபிப்போமா. ஆண்டவரே சோதரா. ஆமென். என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவின் நாளே அல்லேலூயா. பிலிப்பியர் 4:12 வசனத்தின்படி ஆண்டவரே ஆமென் கிரியை செய்வீராக. ஆமென். கிரியை சேரருக்காய் சோதராம் சோதராம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. பிலிப்பியர் 4:13 அல்லேலூயா 4:13. ஆமென். கர்த்தாவே சோதராம் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுடைய. கரங்களை வைத்து சொல்லுவோமா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அறிக்கை செய்வோமா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென். இந்த வல்லமையினால் எங்களை நிரப்புகிறதற்காய் சோதரா. கர்த்தர் கிரியை சேரருக்காய் எங்களை பலப்படுத்துகிறதற்காய் சோதரா. இந்த ஜெபம் முடிகிற வரையிலும் எங்களை நீர் பலப்படுத்துவீராக, அதிகாரப்படுத்துவீராக, அபிஷேகம் பண்ணுவீராக. கர்த்தருடைய ஆவியான ஒரு கிரியை சேரருக்காய் சோதராம் சோதராம் சோதராம். ஆமென். அல்லேலூயா சோதராம். ஆமென். கொலோசியர் 2:14-15 வசனத்தின்படி இப்ப நமக்காய் ஜெபமுனோமா. அல்லேலூயா. கர்த்தாவே சோதராம். ஆமென். நமக்கு எதிரடையாகவும் கட்டளால் நமக்கு விரோதமாய் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவிலிராதபடிக்கு எடுத்து சிலுவின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆமே. நமக்கு எதிரடியாகவும் கட்டள நமக்கு விரோதமாயிருந்த கையெழுத்தை குலைத்து, ஆமை கையெழுத்தெல்லாம் குலைப்பீராக. இந்த ஜெபத்துக்கு எதிரடையாக இருக்கிற எல்லா கையெழுத்தையும் குலைப்பீராக சொல்லி ஜெபம். ஆண்டவரே இந்த ஜெபத்துக்கு எதிரடையாக இருக்கிற ஆமை, எங்களுக்கு எதிரடையாக இருக்கிற இந்த இடத்துக்கு எதிரடையாக இருக்கிற ஆமை எல்லா கையெழுத்தையும் குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து
துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகள் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். சொல்லப்பட்ட வேத வசனத்தினுடைய எங்களை ஆண்டவரே நீர் அதிகாரப்படுத்தி ஆண்டவர் எங்களுக்கு எதிரியாக இருக்கிற எல்லா கையெழுத்தையும் குலைப்பீராக. எல்லா பிசாசுடைய கையெழுத்துகள் எல்லாம், மாந்திரிகத்துடைய கையெழுத்துகள் எல்லாம், அசுத்தாமியுடைய எல்லா கையெழுத்துகளும் குலைக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால எல்லாம் குலை தெரியப்படுவதாக. கர்த்தாவே கிரியை செய்வீரா. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொள்ளும்படியாய் கர்த்தாவே இந்த வேதவசனமாய் ஆவியின் பட்டயத்தை அனுப்புகிறோம். எனக்கு எதிரடியாக ஆண்டவரே, இந்த இடத்துக்கு எதிரடியாக ஆண்டவர் செபிக்கிற பிள்ளைகளுக்கு எதிரடியாக, ஆங்காக வீடுகளிலிருந்து செபிக்கிற பிள்ளைகளுக்கு எதிரடியாக இருக்கிற எல்லா கையெழுத்தையும் குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவின் மேல் ஆணி அடித்து அதனுடைய எல்லா துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொள்வீராக. உரிந்து கொள்ளும்படியாய் இந்த வேதவசனமாய் ஆவியின் பட்டயத்தை அனுப்புகிறோம். கிரியை செய்வீராக. கர்த்தர் கிரியை செய்கிறதுக்காய் சோதராம் 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 சோதராம். இந்த நாளிலும் அல்லேலூயா ஸ்தோத்திரம். கனியற்ற அந்தகார கிரியைகள் ஆண்டவரே எழுப்புதலை தடை செய்கிற எல்லா மனுஷிக வல்லமைகளுக்காய் ஜெபமுமாக அல்லேலூயா. ஆமே பிசாசுடைய கிரியெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு எதிரடையாக இருக்கிற எல்லா வல்லமைகளுக்காய் ஜெபமுனோம். சன்பல்லா தொபியா ஆவியின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக. கோராக ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. அகித்தோப்பேல் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. அப்சலோம் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. அதோனியா ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. சவுலின் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. யோவாப் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. யூதாஸ் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. கேயாசின் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. ஆகான் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. அனனியா சப்ரால் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. ஓப்னி பினகாஸ் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. பேலியாம் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. ஆமான் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. ஏசபேல் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. உசியா ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. ஏரோது ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. அத்தாலியால் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. நல்ல கரங்களை வைத்து எதற்காக ஜெபமனோமா? தேவனுடைய ராஜ்யம் வருவதற்கு எதிராக இருந்து கிரியை செய்கிற இப்படிப்பட்ட எல்லா மனுஷிக வல்லமைகளெல்லாம் ஆண்டவரே தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாய் செயல்படாதபடிக்கு கர்த்தாவே இந்த வேதவசனமாய் ஆவியின் பட்டயத்தை அனுப்புகிறோம். 1 யோவான் 3:8 ஆண்டவர் அவருடைய கிரியைகளெல்லாம் அழிக்கப்படுவதாக. பிசாசின் கிரியைகளெல்லாம் எந்தெந்த ரூபத்திலும் செயல்படாதபடி ஆமே நாளலுயா ஆமே சபைக்குள்ள ஆண்டவர் ஊழிய வட்டாரத்துக்குள்ள ஆண்டவர் இந்த ஆவியெல்லாம் செயல்படாதபடிக்கு இந்த வேதவசனமாய் ஆவியின் பட்டயத்தை அனுப்புகிறோம் ஐயா. ஆமே அவனுடைய கிரியைகளெல்லாம் அழியட்டும். நாளலுயா இந்த நாளிலே சொல்லப்பட்ட இத்தனை விதமான ஆவிகள் யாருக்குள்ளும் கிரியை செய்யாதபடிக்கு அவருடைய வல்லமெல்லாம் முடக்கப்படும் முடியாது. இந்த வேதவசனமாய் ஆவியின் பட்டயத்தை அனுப்புகிறோம். வேதவசனமாய் ஆவியின் பட்டயத்தை அனுப்புகிறோம். அது தீவிரமாய் புறப்பட்டு போய் அப்படியே கிரியை செய்வதாக. கிரியை செய்வதாக. கிரியை செய்வதாக. ஆவியானவரே நீ கிரியை செய்கிறதுக்காய் சோதரம் சோதரம். எல்லா வல்லமிழ ஒடுக்கப்படுகிறதுக்காய் சோதரம். எல்லா அந்தகார வல்லமிழ ஒடுக்கப்படுகிறதுக்காய் சோதரம். உம்முடைய ராஜ்யத்துக்கு எதிராய் நின்று செயல்படுகிற எல்லா பீச மனுஷனால் ஏற்படுத்தப்படுகிற எல்லா ஆவிகளும் இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே இந்த உம்முடைய ராஜ்யத்துக்கு எதிராய் செயல்படாதபடிக்கு சபைகளுக்குள்ளிருந்து ஊழிய வட்டாரத்திலிருந்து விசுவாச பிள்ளைகளுக்கு இந்த ஆவியெல்லாம் செயல்படாதபடிக்கு இயேசுவின் நாமத்தினோட வல்லமெல்லாம் ஒடுக்கப்படுவதாக. அவருடைய வல்லமெல்லாம் ஒடுக்கப்படுவதாக. கர்த்தாவே நீ கிரியை செய்வீராக. கர்த்தர் கிரியை செய்கிறதுக்காய் சோதரம். ஆமென் அல்லேலூயா. கர்த்தாவே கிரியை செய்கிறதுக்காய் சோதரம் 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 சோதரம். ஆமா மீகா 7:8 ஆண்டவரே ஜெபமனோமா. மீகா 7:8 ஜெபமனோமா. அல்லேலூயா. என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாது. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். ஆமே என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். எல்லா இருளும் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினால. எல்லா இருளும் ஆண்டவர் இந்த ராத்திரி வேளையில கரங்களை வைத்து ஜெபமனோமா. எங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா ஆண்டவரே ஹல்லேலூயா எல்லா சத்துரு சந்தோஷப்படுகிற எல்லா காரியங்களும் செயல்படாதபடிக்கு
ஆண்டவரே இருளில் உட்கார்ந்தார் கர்த்தர் எங்களுக்கு வெளிச்சமாய் இருப்பீராக, எங்களுக்கு வெளிச்சமாய் இருப்பீராக, எங்களுக்கு வெளிச்சமாய் இருப்பீராக. சங்கீதம் 18:28 ஆண்டவரே எங்களை நீர் பலப்படுத்துகிறீர்கள் சோதரா. தேவரீர் என் விளக்கை ஏற்றுவேன், என் தேவனாய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். சொல்லி ஜோமனுமா, தேவரீர் என் விளக்கை ஏற்றுவேன், என் தேவனாய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் விளக்கை ஏற்றுவீராக. என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற விளக்கை ஏற்றுவீராக, சபையில் இருக்கிற விளக்கை ஏற்றுவீர், ஒவ்வொருடைய ஆவிக்குரிய ஜீவித்தில் இருக்கிற விளக்கை ஏற்றுவீராக. ஆமே, கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். ஆமே, 29 ஆண்டவரே ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். சங்கீதம் 18:29 இந்த ராத்திரி வேளையில் ஆண்டவரே எங்களை நீர் பலப்படுத்துகிறீர்கள் ஸ்தோத்திரம். தாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென் ஹல்லேலூயா. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே மதிலை தாண்டுவேன். ஆமே, சொல்லி ஜோமனுமா, என் தேவனா உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே மதிலை தாண்டுவேன். எல்லாரும் வாய் திறந்த கைகளை உயர்த்தி அதற்காக ஜோமனமாக இந்த ராத்திரி வேளையில் உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். எல்லா பிசாசு வைத்திருக்கிற எல்லா மதில்களும், இந்த ஊழியத்துக்கு எதிராக வைத்திருக்கிற எல்லா மதில்களும், ஆண்டவரே சபைக்கு எதிராக இருக்கிற எல்லா மதில்களையும் ஆண்டவரே தாண்டும்படியாக ஆமே எங்களை நீர் பலப்படுத்துகிறாய் சோதரம். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். எல்லா மதிலும் தாண்டுவோம். ஹல்லேலூயா. இந்த ராத்திரி வேளையில் ஆண்டவரே இதெல்லா தடைகளையும் ஆண்டவர் மேற்கொள்ளும்படியா எங்களை நீர் பலப்படுத்துகிறாய் சோதரா. ஆமென் ஹல்லேலூயா. ஏசாயா 45:4 ஆண்டவரே இந்த நாளிலே நீர் ஆண்டவரே சோதரா நீ கிரியை செய்வீராக, கிரியை செய்வீராக. ஆமே, வெங்கல கதவுளை உடைத்து இருப்பு தாழ்பாளை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லப்பட்ட வேத வசனத்தின்படி ஆண்டவரே வெங்கல கதவெல்லாம் உடைக்கப்படுவதாக, இருப்பு தாழ்பெல்லாம் முறிக்கப்படுவதாக, அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள் எல்லாம் ஒளிப்படத்தில் ஆண்டவரே இருக்கிற புதையெல்லாம் தரும்படியாய் ஆண்டவர் கொடுப்பேன் என்று சொன்னவர் இந்த ராத்திரிகளில் எங்களுக்கு வாக்கு பண்ணப்பட்ட ஆசீர்வாதங்களை, எங்களுக்கு வாக்கு பண்ணப்பட்ட அதிகாரங்களை, கிருபைகளை ஆண்டவரே ஆசீர்வாதங்களை தடை பண்ணுகிற எல்லா வெங்கல கதவெல்லாம் உடைத்து இருப்பு தாழ்பெல்லாம் முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையலையும் உனக்கு கொடுப்பேன் என்று சொன்னவர் எங்களுக்கு அதை தருவீராக. ஆமென் ஆமென். நாங்கள் சுதந்தரித்துக் கொள்கிறோம். கர்த்தாவே கிரியை செய்கிறதுக்காய் சோதரா, கிரியை செய்கிறதுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமென் ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த நாளில் ஹல்லேலூயா கிரியை செய்கிற தேசத்தை பாழாக்கி கொண்டிருக்கிற ஆண்டு கொண்டிருக்கிற இந்த பொல்லாத அந்தகாரத்துக்காய் ஜோமனமாக எல்லா வலு சர்ப்ப ஆவியில் கிரியெல்லாம் செயலிட்டு போக முடியாது. அதற்காய் செபி ஊக்கமாய் செபிப்போமாக. ஸ்தோத்திரம். ஏசாயா 27:1 ஊக்கமாய் செபிப்போமாக. கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆமே, கர்த்தர் லிவியாதான் என்னும் நீண்ட பாம்பே, லிவியாதான் என்னும் கோணலான சர்ப்பத்தை கடிதும் பெரிதும் பலத்ததுமான தமது பட்டயத்தால் தண்டிப்பார், சமுத்திரத்தில் இருக்கிற வலு சர்ப்பத்தை கொண்டு போடுவார் என்று சொல்லப்பட்ட வேத வசனத்தை வேத வசனமாய் ஆவியின் பட்டயத்தை அனுப்புகிறோம். அது தீவிரமாய் புறப்பட்டு போய் அப்படியே கிரியை செய்வீராக. ஒரு எழுத்து கூட விடாதபடிக்கு அப்படியே செய்யப்படுவதாக. கர்த்தர் கிரியை செய்வீராக. கர்த்தர் லிவியாதான் என்னும் நீண்ட பாம்பை, லிவியாதான் என்னும் கோணலான சர்ப்பத்தை கடிதும் பெரிதும் பலத்ததுமான தமது பட்டயத்தால் தண்டிப்பார், சமுத்திரத்தில் இருக்கிற வலு சர்ப்பத்தை கொண்டு போடுவார் என்று சொல்லப்பட்ட வேதவசன ஆவியாய் ஜீவனாய் வல்லமையா அக்கினியாய் சமட்டியாய் இருவரும் கருக்குள்ள பட்டயமாய் இருக்கிற அந்த வேத வசனமாய் ஆவியின் பட்டயத்தை அனுப்புகிறோம். அப்படியே ஒரு எழுத்து கூட விடாதபடிக்கு நிறைவேற்றுவீராக. வானமும் பூமி ஒளிந்து போனாலும் என் வார்த்தையின் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் அழியாது என்று சொன்னவர் உடைய வார்த்தையை உறுதிப்படுத்துவீராக, உறுதிப்படுத்துவீராக. எரேமியா 51:25 எங்களை அதிகார ஆண்டவரை விசேஷமாய் இந்த பொல்லாத ஆவிடைய கிரியல் அழிக்கப்படுவதாக.
பூமியெல்லாம் கெடுக்கிற கேடான பர்வதமே, நான் உனக்கு விரோதமாய் வந்து என் கையை உனக்கு விரோதமாய் நீட்டி உன்னை கண்மலைந்து உருட்டி உன்னை எரிந்து போன பர்வதமாக்கி போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியெல்லாம் கெடுக்கிற கேடான பர்வதமே, நான் உனக்கு விரோதமாய் வந்து என் கையை உனக்கு விரோதமாய் நீட்டி உன்னை கண்மலிருந்து உருட்டி உன்னை எரிந்து போன பர்வதமாக்கி போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வேதவசனமாய் ஆவியின் பட்டயத்தை அனுப்புகிறோம். வேதவசனமாய் ஆவியின் பட்டயத்தை அனுப்புகிறோம். ஜனங்களை கெடுக்கிற, பூமியை கெடுக்கிற ஆண்டவரே, இந்த பொல்லாத ஆவி செயல்படாதபடிக்கு இந்த நடு ராத்திரி விழா இந்த வேதவசனமாய் ஆவியின் பட்டயத்தை அனுப்புகிறோம். அதை தீவிரமாய் புறப்பட்டு போய் அப்படியே கிரியை செய்வதாக, கிரியை செய்வதாக. வெளிப்படுத்தல் 12:10 கிரியை செய்வீராக. கர்த்தாவே, கிரியை செய்வீராக. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரன் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான், தாழ தள்ளப்பட்டு போனான், தாழ தள்ளப்பட்டு போனான். இந்த வேதவசனமாய் ஆவியின் பட்டயத்தை அனுப்புகிறோம். ஆமை, இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போவானாக. குற்றம் சாட்டுகிற ஆவி தாழ தள்ளப்பட்டு போவதாக இயேசுவின் நாமத்தினால் இந்த வேதவசனமாய் ஆவியின் பட்டயத்தை அனுப்புகிறோம். நாம ஜனங்களுக்குள்ள, சபைகளுக்குள்ள, ஊழியங்களுக்குள்ள கிரியை செய்கிற குற்றம் சாட்டுகிற ஆவி இயேசுவின் நாமத்தினால் தாழ தள்ளப்பட்டு போக முடியாது. இந்த வேதவசனமாய் ஆவியின் பட்டயத்தை அனுப்புகிறோம். கிரியை செய்வீராக. எசேக்கியேல் 28:8 ஆமென். இந்த நாளிலே கிரியை செய்வீராக. உன்னை குழியிலே விழத்தள்ளுவார்கள், நீ சமுத்திரங்களின் நடுவே கொலையுண்டு சாகிறவளை போல் சாவா என்று சொல்லப்பட்ட வேதவசனமாய் ஆவியின் பட்டயத்தை அனுப்புகிறோம். அந்த வலு சர்ப்ப ஆவி ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு உன்னை குழியிலே விழத்தள்ளுவார்கள், நீ சமுத்திரங்களின் நடுவே கொலையுண்டு சாகிறவளை போல சாவா என்று சொல்லப்பட்ட வேதவசனமாய் ஆவியின் பட்டயத்தை அனுப்புகிறோம். அக்கினியாய் போகட்டும், சமட்டியாய் போகட்டும், அவன் இருப்பிடத்துக்கு நேராக இந்த வேதவசனத்தை அனுப்புகிறோம். அது தீவிரமாய் புறப்பட்டு போய் அப்படியே கிரியை செய்வதாக, கிரியை செய்வீராக. ஆமென். அல்லேலூயா. எசேக்கியேல் 28:9 ஆண்டவரே, கிரியை செய்வீராக, கிரியை செய்வீராக. உன்னை கொல்லுகிறவனுக்கு முன்பாக நான் தேவன் என்று நீ சொல்வாயோ? உன்னை குத்தி போடுகிறவன் கைக்கு நீ மனுஷனே அல்லாமல் தேவன் அல்லவே. ஆமே, தேவன் போல நடித்து கொண்டிருக்கிற, ஜனங்களை ஏமாத்தி கொண்டிருக்கிற அந்த பொல்லாத ஆவி. ஆமே. அல்லேலூயா. உன்னை கொல்லுகிறவனுக்கு முன்பாக நான் தேவன் என்று நீ சொல்வாயோ? உன்னை குத்தி போடுகிறவன் கைக்கு நீ மனுஷனே அல்லாமல் தேவன் அல்லவே. அல்லேலூயா. ஆண்டவரே, உன்னை குத்தி போடுகிறவன் கைக்கு நீ மனுஷனே அல்லாமல் தேவன் அல்லவே. நீ மனுஷனே அல்லாமல் தேவன் அல்ல. இன்னைக்கு ஜனங்களுக்கு நடுவில் தேவன் போல அவன் ஜனங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிற அந்த பொல்லாத ஆவிக்கு நேராக இந்த வேதவசனமாய் ஆவியின் பட்டயத்தை அனுப்புகிறோம், அனுப்புகிறோம். ஜனங்களை மோசம் போக்குற இந்த பொல்லாத ஆவிக்கு நேராக இந்த வேதவசனம், இந்த வலு சர்ப்பத்துக்கு நேராக இந்த வேதவசனத்தை இந்த பட்டணத்துக்குள்ள அனுப்புகிறோம். எங்கெங்கெல்லாம் கிரியை செய்கிறதோ இந்த வேதவசனமாய் ஆவியின் பட்டயம் புறப்பட்டு போய் அப்படியே கிரியை செய்வதாக. ஆமென். ஏசாயா 14:19 ஆண்டவரே, கிரியை செய்வீராக. ஏசாயா 14:19 நீயோ அழுகி போன கிளை போலவும் பட்டை குத்தால் குலை உண்டவர்களின் உடுப்பை போலவும் ஒரு குழியின் கற்களுக்குள்ளே கிடக்கிறவளை போலவும் காலால் மிதிக்கப்பட்ட பிணத்தை போலவும் உன் கல்லறைக்கு புறம்பா எரிந்து விடப்பட்டாய். நல்ல சொல்லி ஜெபம். ஆண்டவரே, இந்த வேதவசனத்தை ஆவியாய், ஜீவனாய், வல்லமையா, அக்கினியாய், சமட்டியாய் அனுப்புகிறோம் ஐயா. நீயோ அழுகி போன கிளையை போலவும் பட்டை குத்தால் கொலை உண்டவன் உடுப்பை போலவும் ஒரு குழியின் கற்களுக்குள்ளே கிடக்கிறவளை போலவும் காலால் மிதிக்கப்பட்ட பிணத்தை போலவும் உன் கல்லறைக்கு புறம்பா எரிந்து விடப்பட்டாய். ஆமென். இந்த வேதவசனமாய் ஆவியின் பட்டயத்தை அனுப்புகிறோம், ஆவியின் பட்டயத்தை அனுப்புகிறோம். இந்த வேதவசனமாய் ஆவியின் பட்டயத்தை அனுப்புகிறோம். அப்படியே கிரியை செவிராக வெறுமையாய் திரும்பாதபடிக்கு அது அனுப்பின காரியத்தை வாய்க்க பண்ணும் என்று சொன்னது போல அப்படியே கிரியை செவிராக. ஆமே, பூமியை கெடுக்கிற, ஜனங்களை மோசம் போக்கிற தேவன் என்று சொல்லுகிற ஸ்தானத்தில் தன்னை உயர்த்தி காண்பிச்சு கொண்டிருக்கிற அந்த வஞ்சக ஆவி கிரியை செய்யாதபடிக்கு இந்த நடு ராத்திரிகளுக்கு நேராய்
அதனுடைய இருப்பிடத்துக்கு நேராக இந்த வேதவசனம் புறப்பட்டு போய் கிரியை செய்வதாக. கிரியை எசேக்கியேல் 28:17 ஆண்டவரே கிரியை செய்வீராக. உன்னை தரையிலே தள்ளி போடுவேன், நீ ராஜாக்கள் உன்னை பார்க்கும்படி உன்னை அவர்களுக்கு முன்பாக வேடிக்கை ஆக்குவேன். உன்னை தரையிலே தள்ளி போடுவேன், ராஜாக்கள் உன்னை பார்க்கும்படி உன்னை அவர்களுக்கு முன்பாக வேடிக்கை ஆக்குவேன். உன்னை தரையிலே தள்ளி போடுவேன், ராஜாக்கள் உன்னை பார்க்கும்படி உன்னை அவர்களுக்கு முன்பாக வேடிக்கை ஆக்குவேன். சொல்லப்பட்ட வேதவசனமாய் ஆவியின் பட்டயத்தை அனுப்புகிறோம். ஆமே, ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு உன்னை தரையிலே தள்ளி போடுவேன், ராஜாக்கள் உன்னை பார்க்கும்படி உன்னை அவர்களுக்கு முன்பாக வேடிக்கை ஆக்குவேன். ஆமே, இந்த வேதவசனமாய் ஆவியின் பட்டயம் புறப்பட்டு போய் அது இருப்பிடத்துக்கு நேராக கிரியை நடக்கட்டும் ஐயா. அது எங்கெல்லாம் இருந்து கிரியை செய்தோ இந்த வேதவசனத்தை அனுப்புகிறோம், வேதவசனத்தை அனுப்புகிறோம். அப்படியே கிரியை செய்வீராக, அப்படியே கிரியை செய்வீராக, கிரியை செய்வீராக. ஸ்தோத்திரம், கிரியை செய்றதுக்காய் ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே கிரியை செய்றதுக்காய் ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எசேக்கியேல் 21:25-27 வசனத்தின்படி கிரியை செய்வீராக. ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. இஸ்ரவேலை ஆளுகிற வில் ஆண்டவரே, இந்த பட்டணத்தை ஆளுகிற, தேசத்தை ஆளுகிற அவபக்தியுள்ள துன்மார்க்க அதிபதியே, அக்கிரமத்துக்கு முடிவரும் காலத்தில் உன்னால் வந்தது. பாகையை கலற்று, கிரீடத்தை எடுத்து போடு, அது இனி முன்போல் இராது. தாழ்ந்தவனை உயர்த்தி உயர்ந்தவனை தாழ்த்துவேன், அதை கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன். உரிமைக்காரனானவர் வருமட்டும் அது இல்லாதிருக்கும், அவருக்கு அதை கொடுப்பேன் என்று கர்த்தராய் ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வேதவசனமாய் ஆவியின் பட்டயத்தை அனுப்புகிறோம். ஆவியாய், ஜீவனாய், வல்லமையாய், அக்கினியாய், சமட்டியாய், இருவரும் கருக்குள்ள பட்டயமாய் இருக்கிற இந்த வேதவசனத்தை அனுப்புகிறோம். அது தீவிரமாய் புறப்பட்டு போய் அப்படியே கிரியை செய்வதாக, ஒரு எழுத்து கூட விடாதபடிக்கு அப்படியே கிரியை செய்வீராக. கர்த்தாவே, இந்த வாக்கு தத்தத்தை உறுதிப்படுத்துவீராக, இந்த வேதவசனத்தை உறுதிப்படுத்துவீராக. ஆண்டவர், இந்த பட்டணத்தை ஆளுகிற, எங்க மாநிலத்தை ஆளுகிற, தேசத்தை ஆளுகிற அவபக்தி உள்ள துன்மார்க்க அதிபதியே, அக்கிரமத்துக்கு முடிவரும் காலத்தில் உன்னால் வந்தது. பாகையை கலற்று, கிரீடத்தை எடுத்து போடு, அது இனி முன்போல் இராது. தாழ்ந்தவனை உயர்த்தி உயர்ந்தவனை தாழ்த்துவேன், அதை கவிழ்ப்பேன் 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 என்று சொன்னீரே. அதை கவிழ்ப்பேன் 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 என்று சொன்னீரே. எல்லாத்தையும் கவிழ்த்து போடுவீராக, கவிழ்த்து போடுவீராக. கர்த்தாவே, இந்த வேதவசனத்தை ஆவியா, ஜீவன, அக்கினியாய் அனுப்புகிறோம். அதோடைய சிங்காசனம் எல்லாம் கவிழ்க்கப்பட்டு போகட்டும், அவருடைய ராஜ்யங்கள்லாம் கவிழ்க்கப்பட்டு போவதாக இயேசுவின் நாமத்தினால அவருடைய ராஜ்யங்கள்லாம் கவிழ்க்கப்பட்டு போகட்டும். கர்த்தர் கிரியை செய்வீராக. ஸ்தோத்திரம். ஆகாய் 2:22 வசனத்தின்படி அவருடைய ராஜ்யத்தை ஆண்டவரே ஸ்தோத்திரம், ராஜ்யங்களின் சிங்காசனத்தை கவிழ்த்து ஜாதிகளுடைய ராஜ்யங்களின் பலத்தை அழித்து ரதத்தையும் அதில் ஏறி இருக்கிறவளையும் கவிழ்த்து போடுவேன். சொல்லப்பட்ட வேதவசனமாய் ஆவியின் பட்டயத்தை அனுப்புகிறோம். ராஜ்யங்களின் சிங்காசனத்தை கவிழ்த்து ஜாதியுடைய ராஜ்யங்களின் பலத்தை அழித்து ரதத்தை அதில் ஏறி இருக்கிறவனையும் கவிழ்த்து போடுவேன் சொன்னீரே. அது ஏறி வைக்கின்ற எல்லா சிங்காசனங்களையும் கவிழ்த்து போடுவீராக. அதோடைய ரதமெல்லாம் மேலே கவிழ்க்கப்படுவதாக, அவருடைய ராஜ்யத்தினுடைய பலமெல்லாம் அழிக்கப்படுவதாக, அவருடைய சிங்காசனம் எல்லாம் கவிழ்க்கப்படுவதாக. எல்லாரும் ஊக்கமா ஜெபமா, அவருடைய சிங்காசனம் எல்லாம் கவிழ்க்கப்படட்டும், அவருடைய ராஜ்யத்தினுடைய பலமெல்லாம் அழியட்டும், அவருடைய ரதமெல்லாம் ஏறி இருக்கிறெல்லாம் கவிழ்த்து போடுவீராக. அது ஏறி இருக்கிற ரதத்தை எல்லாம் கவிழ்த்து போடுவீராக. வேதவசனமாய் ஆவியின் பட்டயத்தை அனுப்புகிறோம். வானமும் பூமி ஒளிந்து போனாலும் என் வார்த்தையின் ஒரு எழுத்தின் ஒரு பாயில் அழியாது என்று சொன்னவரே, இந்த வேத வசனத்தை உறுதிப்படுத்துவீராக, உறுதிப்படுத்துவீராக, உறுதிப்படுத்துவீராக. அப்படியே எங்க பட்டணத்தில் நிறைவேற்றுவீராக, எங்க மாநிலத்தில் நிறைவேற்றுவீர், என்ற தேசத்தில் நிறைவேற்றுவீராக. கர்த்தர் கிரியை செய்கிறதுக்காய் சோதரா, கர்த்தர் கிரியை செய்கிறதுக்காய் உமக்கு சோதரா. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் கிரியை செய்கிறதுக்காய் சோதரா. ஆமென். சங்கீதம் 21:10 வசனத்தின்படி ஆண்டவரே கிரியை செய்வீராக, கிரியை செய்வீராக. அவர்கள் கனியை பூமியில் இராதபடி நீர் அழித்து அவர்கள் சந்ததியை மனுப்புத்தில் இராதபடிக்கு ஒளிய பண்ணுவீர். ஆமா, மீண்டும் மீண்டும் இந்த சந்ததி வளராதபடிக்கு ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால அதை ஒளிய பண்ணுவீராக. அவர்கள் கனியை பூமியில் இராதபடி நீர் அழித்து
அவர்கள் சந்ததியை மனுப்புத்திராதபடிக்கு ஒளிய பண்ணுவீராய். அது மீண்டும் மீண்டும் பெருகாதபடிக்கு இயேசுவின் நாமத்தினால இந்த வேதவசனமாய் ஆவியின் பட்டயத்தை அனுப்புகிறோம். அவருடைய கனியை பூமியில் அப்படி அழிப்பீராக. அது சந்ததியை மனுப்பு தெரியாதபடிக்கு ஒளிய பண்ணுவீராய். இந்த வேதவசனம் தீவிரமாய் புறப்பட்டு போய் அப்படியே கிரியை செய்வதாக. உம்முடைய வார்த்தையின்படியே கிரியை செய்வீராக. உம்முடைய வார்த்தையின்படியே கிரியை செய்வீராக. ஆமென். ஹல்லேலூயா. எசேக்கியேல் 21:31 வசனத்தின்படி கிரியை செய்வீராக. கர்த்தாவே ஸ்தோத்திரம். என் சினத்தை உன்மேல் ஊற்றுவேன், என் மூர்க்கத்தின் அக்கினியை உன்மேல் ஊதுவேன், நீ அக்கினிக்கு இரையாவாய். ஆமென். ஹல்லேலூயா. என் சினத்தை உன்மேல் ஊற்றுவேன், நான் என் மூர்க்கத்தின் அக்கினியை உன்மேல் ஊதி மிருக குணமுள்ளவளும் அழிக்கிறதுக்கு திறமையுள்ளவளுமாய் மனுஷரின் கையில் உன்னை ஒப்பு கொடுப்பேன். சொல்லப்பட்ட வேத வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை அனுப்புகிறோமையா. கர்த்தாவே கிரியை செய்வீராக. இந்த வேத வசனத்தை அனுப்புகிறோம். ஆவியாய் ஜீவனாய் அக்கினியாய் அனுப்புகிறோம். அப்படியே புறப்பட்டு போய் அது கிரியை செய்கிறதுக்காய் சோதரம். கிரியை செய்கிறதுக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தாவே வெளிப்படுத்தல் 16:10 ஆமே வெளிப்படுத்தல் 16:10 கர்த்தாவே அதன் ராஜ்யம் இருள் அடைந்தது. சாத்தானின் ராஜ்யம் இருள் அடைந்தது. சொல்லுவோமா? அவருடைய ராஜ்யம் இருள் அடைந்தது. இருள் அடைவதாக இயேசுவின் நாமத்தினால அவருடைய ராஜ்யமெல்லாம் இருண்டு போவதாக. அவருடைய ராஜ்யமெல்லாம் இருண்டு போவதாக. அவருடைய ராஜ்யமெல்லாம் இருண்டு போவதாக. இயேசுவின் நாமத்தினால அவருடைய ராஜ்யங்கள்லாம் இருண்டு போவதாக. எத்தற்கிரியே சேரக்காய் சோதராம் 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 சோதராம். கர்த்தர் கிரியை செய்கிறதுக்காய் மக்க நன்றி. இதனால தொடர்ந்து பூமியில வேதனை உண்டாக்குகிற எல்லா மந்திரவாத கூட்டங்களுக்கு நேராக ஊக்கமா ஜெபம் பண்ணுவோமா? குடும்பங்களை நாசமாக்குகிற ஆமென் நன்மைகளை கெடுக்கிற இந்த பொல்லாத கூட்டத்துக்கு நேராக ஊக்கமா நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே கிரியை செய்வீராக. கர்த்தர் கிரியை செய்வீராக. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எசேக்கியேல் 13:20-21 வசனத்தின்படி ஜெபமுனமாக. எசேக்கியேல் 13:20-21 வசனத்தின்படி ஊக்கமா ஜெபமுனமாக. ஹல்லேலூயா. ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், ஆமென், இதோ நீங்கள் ஆத்துமாக்களை பறக்கடிக்கும்படி வேட்டையாடுகிற உங்கள் தழுவணைக்கு விரோதமாக நான் வந்து அவைகளை உங்கள் புயங்களிலிருந்து பிடுங்கி கிழித்து நீங்கள் பறக்கடிக்க வேட்டையாடுகிற ஆத்துமாக்களை நான் விடுதலை பண்ணி உங்கள் தலையணைகளை கிழித்து என் ஜனத்தை உங்கள் கைகளுக்கு நீங்களாக்கி விடுவேன். அவர்கள் இனி வேட்டையாடும்படி உங்கள் கைகளில் இரார்கள். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர். ஆண்டவரே, இந்த சொல்லப்பட்ட வேதவசனம் ஒரு எழுத்து கூட விடாதபடிக்கு அப்படியே கிரியை செய்வீராக. குடும்பங்களை பாழாக்கிற, சபைகளை பாழாக்கிற, ஊழியங்களை நாசமாக்குற ஆண்டவரே, இந்த பொல்லாத கூட்டத்துக்கு நேராக இந்த வேத வசனமாகி ஆவியின் பட்டயத்தை அனுப்புகிறோம் அனுப்புகிறோம் அனுப்புகிறோம். நான் வந்து அவன் போயங்கள் இருக்கிறதை பிடுங்கி அவன் தழுவனையும் தலைனையும் கிழிப்பேன் என்று சொன்னீரே. எல்லா மந்திரவாதிகள் மேல கையில வச்சிருக்கிற எல்லாம் பிடுங்கப்படுவதாக, எல்லாம் பிடுங்கப்படுவதாக, எல்லாம் பிடுங்கப்படுவதாக. அவன் தழுவனையும் தலைனையும் கிழிப்பீராக. அவன் தழுவனையும் தலைனையும் கிழிப்பீராக. அவன் தழுவனையும் தலைனையும் கிழிப்பீராக. ஆத்துமாக்களை வேட்டையாடுகிற அந்த பொல்லாத கூட்டம், பக்தி என்ற போர்வையில ஜனங்களை வஞ்சிக்கிற அந்த கூட்டம், ஜனங்களை ஆண்டவரை கைவசப்படுத்துகிற அந்த கூட்டம் ஆமே செயல்படாதபடிக்கு இந்த ராத்திரி வேளையிலே கிரியைகளை செய்வீராக. உம்முடைய வேதவசனமாய் ஆவியின் பட்டயம் புறப்பட்டு போய் கிரியை செய்வதாக, கிரியை செய்வதாக, கிரியை செய்வதாக. வேதவசனமாய் ஆவியின் பட்டயம் புறப்பட்டு போய் அப்படியே கிரியை செய்யட்டும் ஐயா. நீங்க சொல்ல, நான் வந்து கைகளை வைத்து சொல்லுமா, இந்த நடு ராத்திரி வேளை நீங்க வாங்கப்பா, எங்கெல்லாம் இந்த காரியம் நடக்குதோ அங்கெல்லாம் நீங்க வந்து ஹல்லேலூயா. எகிப்து தேசத்துல நடு ராத்திரியில வந்து பார்வனை அவன் குடும்ப ஆண்டவன் கூட்டத்தையும் ஆண்டவர் முடிவு உண்டாக்குனது போல இந்த நாட்களில் ஆண்டவரே ஒரு முடிவை உண்டாக்குவீராக. எங்கு பார்த்தாலும் மாந்திரிகத்தினால குடும்பங்களை நாசமாக்கி கொண்டிருக்கிற இந்த பொல்லாத கூட்டம், இந்த பொல்லாத கூட்டம் பலம் பெறாதபடிக்கு அவன் புயங்கள் இருக்கிற பிடுங்குவீராக.
பிடுங்குவீராக, பிடுங்குவீராக. அவன் தழுவனை தலைனை கிழிப்பீராக, அவன் தழுவனை தலைனை கிழிப்பீராக. அவன் கிழித்து போடுவீராக. அவன் ஒருவனும் செயல்பட விடாதபடிக்கு தேவரே இந்த நடு ராத்திரி வேளையில வாங்கப்பா, கிரியை செய்யுங்கப்பா. இந்த வேத வசனமாய் ஆவியின் பட்டயத்தை அனுப்புகிறோம். கிரியை செய்வீராக, கிரியை செய்வீராக. ஒன்ன கூட விடாதீங்க ஆண்டவரே. பக்தி என்ற போர்வில ஜனங்களை வஞ்சிக்கிற ஆவிகள் ஆண்டவரே, குடும்பங்களை நாசமாக்கிற கூட்டங்கள், சபைகளை பாழாக்கி ஊழியங்களை பாழாக்கிற இந்த பொல்லாத மனித கூட்டமெல்லாம் ஆண்டவர், இந்த மந்திரவாத கூட்டங்களெல்லாம், சூன்யம் பண்ற கூட்டமெல்லாம், செய்வனை பண்ற கூட்டமெல்லாம், ஏவல் பண்ற கூட்டமெல்லாம் வேரோடு அழியும்படியாய் ஆவியானவரே இந்த சந்ததிகளுக்கு மேலாக உம்முடைய கரம் நீட்டப்படுவதாக. இந்த பொல்லாத கூட்டத்துக்கு நேராக உம்முடைய கரம் நீட்டப்படுவதாக. கர்த்தாவே கிரியை செய்வீராக, கர்த்தர் கிரியை செய்வீராக, கிரியை செய்வீராக, கிரியை செய்வீராக. விட்டாதீங்க ஆண்டவரை, தப்ப விடாதீங்க. இந்த கூட்டத்தை தப்ப விடாதீங்க. ஆமென், ஆமென். கிரியை செய்வீராக. அல்லேலூயா. ஆவியானவரே கிரியை செய்யும், கிரியை செய்யும். ஒரு எழுத்து கூட விடாதபடிக்கு இந்த ராத்திரி வேளையில கிரியை செய்வீராக. உங்க ஜனத்தை அவன் கையிலிருந்து விடுதலை ஆக்கணும் ஆண்டவரே. உங்க ஜனத்தை அவன் கையிலிருந்து விடுதலை ஆக்குவீராக. உங்களுடைய சாயலாய் படைக்கப்பட்ட ஜனத்தை கைவசப்படுத்தி வேதனைப்படுத்தி சித்திரவதைப்படுத்துகிற இந்த பொல்லாத கூட்டத்தினுடைய கரத்திலிருந்து விடுதலை பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தினால் உக்கமான் ரத்யாரப ஷாலபா. ஆவியானவரே கிரியை செய்வீராக, ஆவியானவரே கிரியை செய்வீராக. நான் வந்து அவன் போயங்களில் பிடுங்கி அவன் தழுவனின் தலைனை கிழிப்பேன் என்று சொன்னீர் அல்லவா. இந்த ராத்திரி நேரத்தில் நீங்க வாங்க, எங்க பட்டணத்துக்குள்ள வாங்க, எங்களுடைய கிராமத்துக்குள்ள வாங்க, எங்களுடைய தேசத்துக்குள்ள வாங்க, குடும்பங்களுக்குள்ள வாங்க. எங்கெல்லாம் இந்த கிரியை நடக்குதோ இவனும் ஒருவனும் செயல்படாதபடிக்கு முடக்குவீராக. இயேசுவின் நாமத்தினால இந்த கூட்டம் முடக்கப்படுவதாக, முடக்கப்படுவதாக, முடக்கப்படுவதாக. அவன் செய்கிற மாந்திரிகள் அந்த நாளில் செயல்படாதபடிக்கு முடக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால அவன் முடக்கப்படுவானா, இயேசுவின் நாமத்தினால முடக்கப்படுவானா. இந்த வேதவசனமாய் ஆவியின் பட்டயம், வேதவசனமாய் ஆவியின் பட்டயம், வேதவசனமாய் ஆவியின் பட்டயம், வேதவசனமாய் ஆவியின் பட்டயத்தை அனுப்புகிறோம். அப்படியே கிரியை செய்வீராக, கிரியை செய்வீராக, கிரியை செய்வீராக. ஒருவனை செயல்பட விட்டாதீங்க ஆண்டவரே. கர்த்தர் கிரியை செய்கிறதுக்காய் சோதரம், கிரியை செய்கிறதுக்காய் சோதரம். ஆமென். ஹல்லேலூயா. பக்தி என்ற போர்வையில ஜனங்களை ஏமாத்தி வஞ்சிக்கிற அந்த கூட்டத்துக்கு நேரம் அச்சோமனுமா. பக்தி என்ற போர்வையில ஜனங்களை தங்கள் பக்கமாய் ஆத்துமாக்களை வேட்டையாடுகிற இந்த கூட்டத்தை கர்த்தாவே சந்திப்பீராக, இவளை சந்திப்பீராக, இவளை சந்திப்பீர். அவளை செயல்பட விடாதீங்க. ஜனங்களை ஆண்டவரை மோசம் போக்கும்படியா செயல்படுகிற இந்த கூட்டத்துக்கு நேராய் இந்த வேதவசனமாய் ஆவியின் பட்டயத்தை அனுப்புகிறோம். அது தீவிரமாய் புறப்பட்டு போய் கிரியை செய்வதாக. ஆவியானவரே கிரியை செய்யும். ஆமென். யாத்திராவும் 8:18 வசனத்தின்படி ஜெபணும். யாத்திரா 8:18 மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் பிரயத்தனம் செய்தார்கள், செய்தோம், அவர்களால் கூடாமல் போயிட்டு. ஆமாம். இந்த வேத வசனத்தின்படி ஜெபணுவோம். மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் இந்த ராத்திரி நேரத்தில் எங்கெல்லாம் வித்த பண்ண ஆண்டவர் உட்கார்ந்துட்டு இருக்கிறானோ அங்கெல்லாம் இந்த வேத வசனமாய் ஆவியின் பட்டயத்தை அனுப்புகிறோம். மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் பிரயத்தனம் செய்தார்கள், செய்தோம், அவர்களால் கூடாமல் போயிட்டு, செய்தும் அவர்களால் கூடாமல் போயிட்டு, செய்தும் அவர்களால் கூடாமல் போயிட்டு, செய்தும் அவர்களால் கூடாமல் போயிட்டு என்ற வேதவசனமாகிய ஆவியின் பட்டயத்தை அனுப்புகிறோம். அவன் செய்கிற ஒன்று இன்றைக்கு செயல்படாதபடிக்கு இந்த வேதவசனத்தை அனுப்புகிறோம். ஆவியாய் போகட்டும், ஜீவனாய் போகட்டும், வல்லமுள்ளதாய் போகட்டும், அக்கினியாய் போகட்டும், சமட்டியாய் போகட்டும், இருவரும் கருக்குள்ள பட்டயமாய் அனுப்புகிறோம். அது தீவிரமாய் புறப்பட்டு போய் அப்படியே கிரியை செய்வதாக, கிரியை செய்வதாக, கிரியை செய்வதாக. கர்த்தாவே கிரியை செய்கிறதற்காய் சோதரம். யாத்திராம் 8:19 வசனத்தின்படி கிரியை செய்வீராக, கிரியை செய்வீராக. மந்திரவாதிகள் இது தேவனுடைய விரல் என்றார்கள், மந்திரவாதிகள் இது தேவனுடைய விரல் என்றார்கள், மந்திரவாதிகள் இது தேவனுடைய விரல் என்றார்கள்.
மந்திரவாதிகள் இது தேவனுடைய விரல் என்றார்கள், மந்திரவாதிகள் இது தேவனுடைய விரல் என்றார்கள். இந்த வேத வசனத்தை அனுப்புகிறோம், வேத வசனத்தை அனுப்புகிறோம். இது தேவனுடைய விரல். ஆமே, இது தேவனுடைய விரல் என்று நடுங்கும்படியாய் பயப்படும்படியாய் இந்த வேதவசனமாய் ஆவியின் பட்டயத்தை அனுப்புகிறோம். வேதவசனம் எங்கெல்லாம் உட்கார்ந்து இந்த வேலையை செய்கிறானோ, இது தேவனுடைய விரல், இது தேவனுடைய விரல், இது தேவனுடைய விரல், இது தேவனுடைய கை என்று சொல்லி உணரும்படியாய் பயம் உண்டாகும்படியாய் கிரியைகளை செய்வீராக. தானியேல் 5:6 சொல்லப்பட்ட வேத வசனத்தின்படி பெல்சாசார் ராஜா உம்முடைய கையுறுப்பை கண்டபோது கர்த்தாவே அவன் நடுங்கினது போல இந்த நாளில் நடுங்க வைப்பீராக. அப்பொழுது ராஜாவின் முகம் வேறுபட்டது. எல்லா மந்திரவாடிய முகமெல்லாம் வேறுபடட்டும். எல்லா சூனியக்காரன் சேவனை பண்றோம், ஏவல் பண்றவன் தீமையை சேருன முகமெல்லாம் வேறுபடட்டும். உங்க கை உறுப்பு நீட்டப்படட்டும், உங்க கை உறுப்பு அவனுக்கு நேராய் நீட்டப்படட்டும், உங்க கை உறுப்பு அவனுக்கு நேராய் நீட்டப்படட்டும், உங்க விரல் அவனுக்கு நேராய் ஆண்டவரே கிரியை செய்யட்டும். அவனுடைய நினைவுகள் அவனை கலங்க பண்ணினது, அவனுடைய இடுப்பின் கட்டுகள் தளர்ந்தது, அவனுடைய முழங்கால்கள் ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டது, அவனுடைய முழங்கால்கள் ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டது, அவனுடைய முழங்காலம் ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டது என்று சொல்லப்பட்ட வேத வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை அனுப்புகிறோம் ஐயா. இந்த ராத்திரி வேளையில் எங்கெல்லாம் உட்கார்ந்து மாந்திரிகம் செய்கிறானோ அவன் செயல்படாதபடிக்கு ஆமே அவனுடைய நினைவு அவனை கலங்க பண்ணுவதாக, அவன் நினைவெல்லாம் அவனை கலங்க பண்ணுவதாக. அவன் இடுப்பின் கட்டுகள்லாம் தளர்ந்து போகட்டும், அவனுடைய முழங்கால்லாம் உன்னோடு உண்டா மோதி போட்டோம் இயேசுவின் நாமத்தினால. இந்த வேதவசனமாய் ஆவியின் பட்டயத்தை அனுப்புகிறோம், வேதவசனமாய் ஆவியின் பட்டயத்தை அனுப்புகிறோம், வேதவசனமாய் ஆவியின் பட்டயத்தை அனுப்புகிறோம். அது தீவிரமாய் புறப்பட்டு போய் அப்படியே கிரியை செய்வதாக, அப்படியே கிரியை நடப்பதாக, அப்படியே கிரியை செய்வீராக. இந்த ராத்திரி வேளையில கிரியை செய்வீராக. கர்த்தாவே ஒருவனை தப்ப விடாதிராண்டவரே, கர்த்தர் கிரியை செய்வீராக, கர்த்தர் கிரியை செய்வீராக. ஆவியானவரே கிரியை செய்யும். இந்த வேத வசனத்தின்படி கிரியை செய்வீராக. உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவீராக. கர்த்தர் கிரியை செய்கிறதுக்காய் சோதரா, கிரியை செய்கிறதுக்காய் சோதரா. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுடைய விரல் அவனுக்கு நேராய் நீட்டுவீராக. ஆமென், ஹல்லேலூயா. சோதரா, ஒருவனை உட்கார்ந்து செயல்பட விடாதீங்க, ஒருவனை செயல்பட விடாதீங்க. வேதவசனமாய் ஆவியின் பட்டயம் புறப்பட்டு போய் கிரியை செய்வதா இப்பொழுது அனுப்புகிறோம். கிரியை செய்யும். பெல்சாசார் ராஜாவை நடுங்க வைத்த தேவனுடைய வல்லமை எல்லா மாந்திரிய தொழில் செய்கிறவன்லாம் இந்த வேதவசனமாய் ஆவியின் பட்டயத்தை அனுப்புகிறோம். அது தீவிரமாய் புறப்பட்டு போய் அப்படியே கிரியை செய்வதா. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தாவே 2 ராஜாக்கள் 7:6-7 வசனத்தின்படி கிரியை செய்வீராக. 2 ராஜாக்கள் 7:6-7 வசனத்தின்படி கிரியை செய்யுங்கப்பா. ஆமென். அதில் ஆண்டவர் சீரியரின் இராணுவத்திற்கு ரதங்களின் இரைச்சலையும் குதிரைகளின் இரைச்சலையும் மகா இராணுவத்தின் இரைச்சலையும் கேட்க பண்ணினதினால் தங்கள் கூடாரங்களையும் தங்கள் குதிரைகளையும் தங்கள் கழுதைகளையும் தங்கள் பாளையத்தையும் அவைகள் இருந்த பிரகாரமாக விட்டு தங்கள் பிராணன் மாத்திரம் தப்பும்படி ஓடி போனார்கள் சொன்னது போல ஆண்டவரை எல்லாவனுக்கு நேராக எங்க தேசத்துக்குள்ள மாந்திரிக தொழில் செய்கிற அத்தனை பேருக்கு நேராக இந்த வேதவசனம் உண்மையில் விழட்டும். ஆண்டவரே, இந்த வேதவசனம் உண்மையில் விழட்டும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தாவே, சீரியரின் படைய எப்படி நடுங்க வைத்தீரோ, அவனை ஓட விட்டீரோ, அதே போல ரதங்களின் இரைச்சலையும் குதிரைகளின் இரைச்சலையும் மகா இராணுவத்தின் இரைச்சலையும் கேட்க பண்ணுவீராக, கேட்க பண்ணுவீராக. ஒரு இரைச்சல் உண்டாகட்டும் இந்த நேரத்தில், ஒரு ஆண்டவரே இரைச்சல் உண்டாகட்டும் இந்த நேரத்தில், ஒரு இரைச்சல் உண்டாகட்டும் இந்த நேரத்தில், ஒரு இரைச்சல் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினால ஒரு இரைச்சல் உண்டாகட்டும். ஒருவனும் உட்கார்ந்த அந்த மாந்திரிய தொழில் செய்யாதபடிக்கு ஒரு பயங்கரம் உண்டாவதாக, ஒரு பயங்கரம் உண்டாவதா, ஒரு பயங்கரம் உண்டாவதா. ஒரு இரைச்சலை கட்டளையிடுங்க ஆண்டவரே. ரதங்களின் இரைச்சல் குதிரைகளின் இரைச்சல் மகா இராணுவத்தின் இரைச்சலை கேட்க பண்ணினதினால்
கேட்க பண்ணினதினால் எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடுனது போல அவன் இருப்பிடத்தை விட்டுட்டு ஓட முடியாது. ஒரு பயங்கரம் உண்டாகட்டும் ஆண்டவரே, இரைச்சல் உண்டாகட்டும். ஒரு பயத்தை உண்டாக்குற ஒரு இரைச்சல் உண்டாக்குவீராக கர்த்தர். கிரியை செய்யும் தீமைகளை செய்கிற ஆண்டவரே, ஹல்லேலூயா, பொல்லாத கிரிகளை செய்கிற ஆவிகளை அனுப்பி விடுகிற, குடும்பங்களை நாசமாக்குற ஆண்டவரே, தொழிலை நாசமாக்குற, வியாபாரங்களை அழிக்கிற ஆண்டவரே, குடும்பத்தில் பிரிவினை உண்டாக்க முடியாது, கெத்தா விரோதங்களை உண்டாக்க முடியாது, பலவிதமான தீமைகளை செய்ய தூண்டுகிற இந்த பொல்லாத ஆவி இயேசுவின் நாமத்தினால செய்கிறவன் ஒருவனையும் ஆண்டவரை செய்ய விட்டாதிரும். விட்டாதிரும். கிரியை செய்யுங்கப்பா. இரைச்சலை உண்டாக்குங்க. ஒரு இரைச்சல் இந்த ராத்திரி வேளையில உண்டாகட்டும், இந்த நேரத்திலே உண்டாகட்டும். இருந்த இருப்பிடத்தெல்லாம் விட்டுட்டு ஓடட்டும், இருப்பிடத்தெல்லாம் விட்டுட்டு ஓடட்டும். இயேசுவின் நாமத்தில் அவன் இருப்பிடத்தெல்லாம் விட்டுட்டு ஓடட்டும். பணம் கொடுக்கிறவன், பணத்தை வாங்கினவன், கொடுத்தவனும் பணத்தை கொடுக்கிறவனும் வாங்கிறவனும் இயேசுவின் நாமத்தினால இந்த வேதவசனமாய் ஆவியின் பட்டயம், வேதவசனம் ஆவியின் பட்டயம், வேதவசனமாய் ஆவியின் பட்டயம், வேதவசனமாய் ஆவியின் பட்டயம் புறப்பட்டு போய் அவனுக்கு நேராய் விழுவதாக. இந்த வேதவசனமாய் ஆவியின் பட்டயத்தை அவனுக்கு நேராய் அனுப்புகிறோம். எங்க பட்டணத்துக்குள்ள, எங்க கிராமங்களுக்குள்ள, எந்த வீட்டுக்குள்ள இந்த வேலை நடக்காதபடிக்கு, எந்த காரியம் எந்த வீட்டுக்குள்ளையும் செயல்படாதபடிக்கு, எந்த இடத்துல உட்கார்ந்து இருந்தாலும் சரி, இந்த வேதவசனத்தை அனுப்புகிறோம். ஆவியாய், ஜீவனாய், வல்லமை, அக்கினியாய், சமட்டியாய் இருவரும் கருக்குள்ள பட்டயமாய் புறப்பட்டு போய் அப்படியே கிரியை செய்வதாக, அப்படியே கிரியை நடப்பதாக. ஒருத்தன் இன்னைக்கு ஆண்டவரே இந்த நாள்ல அந்த மாந்திரிய தொழில் ஒன்று கூட நடக்க கூடாது. இயேசுவின் நாமத்தில் அதெல்லாம் முடக்கப்படுவதாக. கர்த்தாவே, எத்தனை காலம் ஆண்டவரை குடும்பங்களை வேதனைப்படுத்துவான், நாட்டை வேதனைப்படுத்துவான், ஜனங்களை வேதனைப்படுத்துவான், கிராமங்களை கட்டி வைத்து சித்திரவதைப்படுத்தி இருந்த பொல்லாத கூட்டத்தை கர்த்தர் சந்திப்பீராக. இந்த வேத வசனத்தை அனுப்புகிறோம் ஐயா. ஆவியா, ஜீவனா, அக்கினியாய் புறப்பட்டு போய் அப்படியே கிரியை செய்யட்டும். ஒருவனையும் செயல்பட விடாதீங்க ஆண்டவரை. உம்முடைய வேத வசனத்தினுடைய கிரியை செவிராக. வானமும் பூமி ஒளிந்து போனாலும் என் வார்த்தையின் ஒரு எழுத்தின் உறுப்பாயிலும் அழியாது. அது அனுப்பின காரியமாய் ஒன்று கூட வெறுமையாய் திரும்பாதபடிக்கு அனுப்பின காரியத்தை அதை வாய்க்க பண்ணும் என்று சொன்னது போல அப்படியே கிரியை செய்வீராக, கிரியை செய்வீராக, கிரியை செய்வீராக. ஆவியானவரே, கிரியை செய்யுங்கப்பா. ஸ்தோத்திரம். கிரியை செய்யறதுக்காய் ஸ்தோத்திரம், கிரியை செய்யறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். யாத்திராம் 15:9-10 வசனத்தின்படி ஜெபம்மா. யாத்திராம் 15ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தின்படி ஆமென். தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன். என் ஆசை அவளிடத்தில் திருப்தி ஆகும். என் பட்டயத்தை உருவேன், என் கை அவர்களை சங்கரிக்கும் என்று பகஞ்சன் சொன்னா. உம்முடைய காற்றை வீச பண்ணினீர், கடல் அவர்களை மூடிக்கொண்டது. திலான தண்ணீரில் ஈயம்போல அழிந்து போனா, அமிழ்ந்து போனது போல ஆண்டவர் இந்த கூட்டம் அமிழ்ந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினால. கர்த்தாவே, தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன் சொல்லி என் ஆசை விடத்தில் திருப்தி ஆகும். என் பட்டயத்தை உருவேன், என் கை அவளை சங்கரிக்கும் என்று பகஞ்சன் சொன்ன. ஆண்டவரே, உம்முடைய காற்றை வீச பண்ணினீர், கடல் அவளை மூடிக்கொண்டது. திலான தண்ணீர் ஈயம் போல அமிழ்ந்து போனது போல ஆண்டவரே, இந்த வேத வசனமாய் ஆவியின் பட்டயத்தை அனுப்புகிறோம் ஐயா. ஆவியா, ஜீவனா, அக்கினியாய் அனுப்புகிறோம். அப்படி தீவிரமாய் புறப்பட்டு போய் கிரியை செய்யட்டும் ஐயா. தொடர்ந்து இந்த வேலையை செய்யாதபடிக்கு, தொடர்ந்து இந்த மாந்திரிக தொழிலை செய்யாதபடிக்கு தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன் சொல்லி என் ஆசை அவரிடத்தில் திருப்தி ஆகும் என்று சொல்லுகிற இந்த கூட்டத்துக்கு நேர கைகளை வச்சு ஜெபணுமா. ஆண்டவரே, பணத்தை வாங்கி ஆண்டவரே தீமையை செய்கிற இந்த கூட்டம் இன்னைக்கு இந்த வேத வசனமாகி ஆவியின் பட்டயத்தை அனுப்புகிறோம். தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன் சொல்ற இந்த கூட்டத்துக்கு நேரா அன்றைக்கு பார்வோன் எப்படி சொன்னானோ அவனை செங்கடலில் அமிழ்த்தினது போல ஆண்டவரே இந்த கூட்டத்தை கூட்டமா கும்பலா அப்படியே அமிழ்த்துவீரா இயேசுவின் நாமத்தினால. நீர் சொன்ன அந்த வேத வசனத்தின்படி கும்பலா ஆண்டவரை கூட்டமா அப்படியே பார்வனை அவன் சேனையும்
சிவந்த சமுத்திரத்துல கவிழ்த்து போட்டது போல இந்த கூட்டத்தை ஆண்டவரே மொத்தமா இங்க தேசத்துல இராதபடி மொத்தமா ஆண்டவரே அடிப்பீராக, இயேசுவின் நாமத்தினால கிரியை செய்வீராக. இந்த வேத வசனமாய் ஆவியின் பட்டயத்தை அனுப்புகிறோம். கிரியை செய்வீராக, கிரியை செய்வீராக. கர்த்தர் கிரியை செய்யறதுக்காய் சோதரன். சங்கீதம் 140 10 ஜோமனுமா. சங்கீதம் 140 8 வசனத்தின்படி ஜோமனுமா. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். கர்த்தாவே துன்மார்க்கனுடைய ஆசை சித்தியாதபடி செய்யும். அவன் தன்னை உயர்த்தாதபடி அவனுடைய யோசனையெல்லாம் நடந்தேற ஒட்டாதீங்க ஆண்டவரே. அவன் யோசனையெல்லாம் நடக்க ஒட்டாதீங்க கர்த்தாவே. இந்த துன்மார்க்கனுடைய ஆசைகள், இந்த துன்மார்க்கனுடைய ஆசைகள், இந்த மந்திரவாதம் செய்கிற இந்த துன்மார்க்கனுடைய ஆசைகள் எல்லாம் சித்தியாதபடி செய்யும். அவன் தன்னை உயர்த்தாதபடி அவனுடைய யோசனையெல்லாம் நடந்தேற ஒட்டாதீங்க ஆண்டவர். யோசனையெல்லாம் நடக்க ஒட்டாதீங்க. குடும்பங்களை குறிவைத்து ஆண்டவரே வாழ்க்கையை பாழாக்குகிற, சபைகளை பாழாக்குகிற, ஊழியங்களை பாழாக்குகிற இந்த கூட்டத்துக்கு நேராக கர்த்தாவே அவன் ஆசையெல்லாம் நடக்காதபடிக்கு ஆண்டவரே அவன் ஆசைகள் சித்தியாதபடி செய்யும். அவன் தன்னை உயர்த்தாதபடி அவனுடைய யோசனை நடந்தேற ஒட்டாதீங்க ஆண்டவரே. அவன் எப்படியெல்லாம் யோசனை பண்றானோ, எப்படியெல்லாம் ஆசைப்படுறானோ அவனுக்கு நேராக இந்த வேத வசனத்தை அனுப்புகிறோம். ஆவியாய், ஜீவனாய், வல்லமையாய், அக்கினியாய் அனுப்புகிறோம். அது தீவிரமாய் புறப்பட்டு போய் அப்படியே கிரியை செய்வதாக, கிரியை செய்வதாக. ஒரு எழுத்து கூட விடாதபடிக்கு அப்படியே நிறைவேற்றுங்கப்பா. உங்க வார்த்தை ஜீவன் உள்ளது ஆண்டவரே. உங்க வார்த்தை வல்லமை உள்ளது. உங்க வார்த்தை அக்கினி போன்றது. உங்க வார்த்தை சம்மட்டி போன்றது. உங்களுடைய வார்த்தை இருவரும் கருக்குள்ள பட்டயம் போன்றது. இந்த வேத வசனம் அனுப்புனா வெறுமையாய் திரும்பாதபடிக்கு அதை இந்த ராத்திரியில நிறைவேற்றுகிறதுக்காய் சோதரம், கிரியை செய்யறதுக்காய் சோதரம். அவன் ஆசை, அவன் யோசனைலாம் நடக்க ஒட்டாதீங்க ஆண்டவரே சோதரம். சங்கீதம் 140 10 ஆண்டவரே நாட்களில் ஒரு நெருப்பை ஆண்டவர் கொட்டி எல்லாத்தையும் நிர்மலமாக்குவீராக. நெருப்பு தழல் அவர்கள் மேல் விழுவதாக. அக்கினியிலும் அவர்கள் எழுந்திருக்க கூடாத படுகொலியிலும் தள்ளப்படுவார்களாக சொல்லி ஜெபம். ஆண்டவரே நெருப்பு தழல் அவர்கள் மேல் விழுவதாக. நெருப்பு தழல் அவர்கள் மேல் விழுவதாக. நெருப்பு தழல் அவர்கள் மேல் விழுவதாக. அக்கினியிலும் அவர்கள் எழுந்திருக்க கூடாத படுகுழியிலும் தள்ளப்படுவார்களாக. படுகுழியில தள்ளப்படுவார்களாக. படுகுழியில தள்ளப்படுவார்களாக. இந்த வேதவசனமாய் ஆவியின் பட்டயத்தை அனுப்புகிறோம். நெருப்பு தழல் அவள் மேல் விழுவதாக. நெருப்பு தழல் அவள் மேல் விழுவதாக. நெருப்பு தழல் அவள் மேல் விழுவதாக. அக்கினியிலும் அவர்கள் எழுந்திருக்க கூடாத படுகொலியிலும் தள்ளப்படுவார்களாக. இயேசுவின் நாமத்தினால தள்ளப்படுவார்களாக. ஆவியானவரே கிரியை செய்யும். இந்த வேத வசனத்தை ஆவியா ஜீவன அக்கினியாய் அனுப்புகிறது. தீவிரமாய் புறப்பட்டு போய் அப்படியே கிரியை செய்வதாக, கிரியை செய்வதாக, கிரியை செய்வதாக. கர்த்தர் கிரியை செய்கிறதுக்காய் சோதரம், கிரியை செய்கிறதுக்காய் சோதரம். ஒருவனை செயல்பட விடாதீங்க ஆண்டவரே. நெருப்பு தழல் கொட்டப்படட்டும். கர்த்தர் கிரியை செய்வீராக. சோதரம், சோதரம், சோதரம். சங்கீதம் 69 25 வசனத்தின்படி ஆண்டவரே கிரியை செய்வீராக. அவர்கள் வாசஸ்தலங்கள் பாழாக்கிறது. அவருடைய கூடாரங்களில் குடியில்லாமல் போவதாக. அவருடைய வாசஸ்தலங்கள் பாழாக்கிறது. அவருடைய கூடாரங்களில் குடியில்லாமல் போவதாக சொல்லப்பட்ட வேத வசனத்தை ஆவியாய் ஜீவனாய் அக்கினியாய் அனுப்புகிறோம். அவன் கூடாரங்களில் குடியில்லாமல் போகட்டும். அவன் வாசஸ்தலத்தெல்லாம் பாழாக்கி போடுவீராய். இயேசுவின் நாமத்தினால் இந்த வேதவசனமாய் ஆவியின் பட்டயத்தை அனுப்புகிறோம் ஐயா. அவன் ஒருவன் அவன் கூடாரத்தில் இருக்கக்கூடாது. அவன் வாசஸ்தலத்தெல்லாம் சொல்லப்பட்ட வேத வசனத்தின்படி கிரியை செய்யுங்க ஆண்டவரே. கிரியை செய்வீராக. சங்கீதம் 34 16 வசனத்தின்படி ஆண்டவரே கிரியை செய்வீராக, கிரியை செய்வீராக. ஆமை தீமை செயலுடைய பெயரை பூமியில் இராதபடி அற்றுப்போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாய் இருக்கிறது. தீமை செய்கிற அந்த கூட்டம் ஆண்டவரே பூமியில் இராதபடிக்கு உங்களுடைய முகத்தை அவனுக்கு நேராய் விரோதமாய் திருப்புவீராக. தாவே கிரியை செய்வீராக. கிரியை செய்கிறதுக்காய் சோதரம், சோதரம், சோதரம். இந்த நாளில் இப்படிப்பட்ட காரியத்தினால பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஜெபணுமா? ஆமாம், இந்த மாந்திரிகத்தினால சூனியங்களினால பாதிக்கப்பட்டு ஆமாம் வேதனையோடு
ஆமை குடும்பங்களில் வேதனையோடு இழப்புகளோடு நஷ்டத்தோடு கஷ்டத்தோடு இருக்கிற மக்களுக்காக ஜெபமணுமா? கர்த்தாவே இந்த நேரத்திலும் எங்களோடு இந்த இணைப்பில் வந்து ஜெபிக்கிற பிள்ளைகள் யார் யாரெல்லாம் ஆண்டவர் இப்படிப்பட்ட பாதிப்பில் இருக்கிறாங்களோ, கர்த்தாவே மாந்திரிகத்தினால பாதிக்கப்பட்டு சூன்யங்களினால பாதிக்கப்பட்டு சரீரத்தில் வியாதி, குடும்பத்தில் பிரச்சனை, ஆண்டவரே தொழில் நஷ்டம், முடக்கம், நன்மைகள் நடக்க விடாதபடிக்கு, ஆண்டவரே பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை கைவிட வராதபடிக்கு, வீடுகளை கட்ட விடாதபடிக்கு, ஆண்டவரே நன்மையான காரியங்கள் வீட்டில் நடக்க விடாதபடிக்கு, இப்படி பொறாமையினால எரிச்சலினால விரோதத்தினால செய்யப்பட்ட இந்த மாந்திரிய காரியங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கிரியை செய்வீராக, கிரியை செய்வீராக, கிரியை செய்வீராக, கிரியை செய்வீராக. ஆமை அவளுக்கு ஒரு விடுதலை தருவீராக, அவளுக்கு ஒரு விடுதலை தரட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே ஒரு விடுதலை தருவீரா. சங்கீதம் 140:10 இப்பொழுது அந்த வீட்டுக்குள்ள சரீரத்துக்குள்ள எங்க இந்த ஆவிகள் இருந்தாலும் இப்ப அதுக்காக ஊக்கமா ஜெபணுமா? ஆமென். ஆண்டவரே நெருப்பு தழல் விழட்டும், நெருப்பு தழலை விழ பண்ணி ஆண்டவரை எல்லாவற்றையும் ஆண்டவரை அக்கினியால சுட்டெரிப்பீராக, அக்கினியால சுட்டெரிப்பீராக, அக்கினியால சுட்டெரிப்பீராக. அக்கினியால் உங்களுடைய அக்கினி இறங்கி எல்லாத்தையும் சுட்டெரிக்கட்டும் ஐயா. சரீரத்தில் இருக்கிற ஆவிகள், ஆண்டவருடைய குடும்பத்தில் இருக்கிற ஆவிகள், வீட்டுக்குள்ளே இருந்து கிரியை செய்கிற ஆவிகள், எந்த ஆவிகளாய் இருந்தாலும் சபைக்கு விரோதமாய், ஊழியங்களுக்கு விரோதமாய், ஊழியர்களுக்கு விரோதமாய் எங்கெல்லாம் இந்த ஆவி கிரியை செய்தோ இப்பொழுது இந்த வேத வசனமாய் ஆவியின் பட்டயத்தை அனுப்புகிறோம், அனுப்புகிறோம், அனுப்புகிறோம். ஆவியாய் ஜீவனாய் வல்லமையாய் அக்கினியாய் அனுப்புகிறோம். கிரியை செய்வீராக. இப்பொழுது ஒரு அக்கினி தழல் விழட்டும், அந்த வீட்டுக்குள்ள விழட்டும் ஆண்டவரே. சரீரத்தில் விழட்டும், இடத்துல விழட்டும், எங்க இருக்குதோ இப்போ விழட்டும். இயேசுவின் நாமத்தினால நெருப்பு தழல் விழுந்து அப்படியே அக்கினியால எரியட்டும் ஆண்டவரே. அக்கினி எல்லாவற்றையும் சுட்டரிக்கட்டும், அக்கினி எல்லாவற்றையும் பட்சிக்கட்டும். ஆமே. கர்த்தர் கிரியை செய்வீராக, கிரியை செய்வீராக. இப்பவே, இப்பொழுது, இப்பொழுது ஆமா எங்களோடு இந்த காரியத்தில் ஜெபிக்கிற உண்ட பிள்ளைகளுக்கு ஒரு முடிவு வரட்டும் ஐயா, ஒரு முடிவு வரட்டும். இப்பொழுதே ஒரு விடுதலை வரட்டும். நெருப்ப கொட்டுங்க ஆண்டவரே. ஆமே, ஆமா. 1 ராஜாக்கள் 18:38 கர்த்தாவே கிரியை செய்வீராக. ஸ்தோத்திரம். நெருப்பு ஆமே கிரியை செய்வீராக. அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்கால் இந்த தண்ணீரை நக்கி போட்டதுன்னு சொன்னீங்களே, அதே போல எல்லா எந்தெந்த ரூபத்தில் மாந்திரிகத்தினால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அந்த ஆவிகளுக்கு நேரா இந்த வேதவசனத்தை அனுப்புகிறோம். அது எந்த ஆவியா இருந்தாலும் இந்த வேதவசனத்தின்படி கர்த்தரிடத்திலிருந்து ஒரு அக்கினி இறங்கி எல்லாவற்றையும் பட்சித்து நக்கி போடுவதாக, எல்லாவற்றையும் பட்சித்து நக்கி போடுவதாக. கர்த்தரிடத்திலிருந்து ஒரு அக்கினி அனுப்புங்கப்பா, உங்க அக்கினி அனுப்புங்கப்பா. உம்முடைய வார்த்தையாகி அக்கினி போகட்டும் ஐயா, உம்முடைய வார்த்தையாக அக்கினி புறப்பட்டு போகட்டும் ஐயா. எல்லாவற்றையும் ஆண்டவரே பட்சித்து நக்கி போடட்டும். இயேசுவின் நாமத்தினால ஒண்ணு கூட செயல்படாதபடிக்கு அப்படியே பட்சிக்கப்பட்டு போவதாக, அப்படியே அழிஞ்சு போவதா. இயேசுவின் நாமத்தில் அது எரிஞ்சு சாம்பலாவதா. கர்த்தர் கிரியை செய்கிறதுக்காய் சோதரா, கிரியை செய்கிறதுக்காய் சோதரா, கிரியை செய்கிறதுக்காய் சோதரா, விடுவிக்கிறதுக்காய் சோதரா. தாவே நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை வானமும் பூமி ஒளிந்து போனாலும் என் வார்த்தையின் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் அழியாது என்று சொன்னீங்களே, அந்த வேதவசனத்தை நினைத்தள்ளுவீராக. கர்த்தர் கிரியை செய்வீராக, கர்த்தர் கிரியை செய்வீராக. ஆமே, நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு ராத்திரி ஒரு விடுதலை தருகிறதுக்காய் சோதரம். ஆமே, நெருப்ப கொட்டி உம்முடைய அக்கினி இறங்கி எல்லாவற்றையும் பட்சித்து போடுறதுக்காய் சோதரம். வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா அசுத்த ஆவிகளெல்லாம் எரிஞ்சு போறதுக்காய் சோதரம். சரீரத்தில் இருக்கிற ஆவியெல்லாம் எரிந்து போறதுக்காய் சோதரம். வியாதியை உண்டாக்குற ஆவியெல்லாம் எரிந்து போறதுக்காய் சோதரம். கொடிய நோய்களை உருவாக்குற ஆவியெல்லாம் எரிந்து போறதுக்காய் சோதரம். பட்சித்து நக்கி போடுவதாக, பட்சித்து நக்கி போடுவதாக, பட்சித்து நக்கி போடுவதாக. அந்த வியாதிகள்லாம் இப்பொழுதே மறைவதாக, பலவீனமெல்லாம் இப்பொழுதே நீங்குவதாக, அந்த போராட்டங்கள்லாம் இப்பொழுதே நீங்குவதாக, எல்லா துன்பங்களெல்லாம் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுதே நீங்குவதாக. வீட்டுக்குள்ள எல்லாம் வெளியேறுவதாக. எல்லாம் பட்சித்து நக்கி போடுறதுக்காய் சோத்திரம். கிரியை செய்கிறதுக்காய் நன்றி ஆண்டவரே.
நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஐயா. உம்முடைய வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீங்க கிரியை சேரருக்காய் சோதரம், உம்முடைய அக்கினி இறங்கினருக்காய் சோதரம், ஒரு விடலை தந்தருக்காய் சோதரம் கர்த்தாவே சோதரம். மீண்டும் மீண்டும் இவனை பின்தொடராதபடிக்கு ஆமென். ஹல்லேலூயா. யாக்கோபின் பித்தரை ஆதியாகமம் 35:5 சொல்லி ஜோமனுமா. ஆதியாகமம் 35:5 கர்த்தாவே தேவனாலே பயங்கரம் உண்டானதினால் அவர்கள் யாக்கோபின் குமாரரை பின்தொடராது இருந்தார்கள் சொன்னது போல கர்த்தாவே சோதரம், யாக்கோபின் சந்ததியை பின்தொடராதபடிக்கு ஒரு பயங்கரத்தை உண்டாக்கினது போல இந்த நாளில் எங்களை பின்தொடராதபடிக்கு சொல்லி ஜோமனுமா. இந்த ஊழியத்தை பின்தொடராதபடிக்கு ஆண்டவர் ஒரு பயங்கரத்தை உண்டாக்குவீராக. ஒருவன் இந்த ஊழியத்துக்கு விரோதமாய், இந்த சபைக்கு விரோதமாய், இந்த தரிசனத்துக்கு விரோதமாய் ஒருவனும் செயல்படாதபடிக்கு ஒரு பயங்கரத்தை உண்டாக்குவீராக. ஒரு பயங்கரம் உண்டாவீராக, ஒரு பயங்கரத்தை உண்டாக்குவீராக. ஆமென். கர்த்தர் கிரியை செய்வீராக. கர்த்தாவே ஆதியாகமம் 19:11 கர்த்தாவே கிரியை செய்யுங்கப்பா. ஆதியாகமம் 19:11 தெரு வாசலில் இருந்த சிறியோரும் பெரியோரும் ஆகிய மனிதருக்கு குருட்டாட்டம் பிடிக்க பண்ணினார்கள். அப்பொழுது அவர்கள் வாசலை தேடி தேடி அழுத்து போனார்கள் போல ஆண்டவரே அவன் மாந்திரிகம் செய்து செய்து அழுத்து போகட்டு இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே அல்லது குருட்டாட்டத்தை உண்டாக்குவீராக. பின்தொடர்ந்து வராதபடிக்கு அவனுக்கு குருட்டாட்டத்தை உண்டு பண்ணுவீராக. குருட்டாட்டம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினால குருட்டாட்டம் உண்டாவதாக. கர்த்தர் கிரியை செய்கிறதற்காய் சோதரம், கிரியை செய்கிறதற்காய் சோதரம், கிரியை செய்கிறதற்காய் சோதரம். இந்த ராத்திரி வேளையில தேவன் நம்முடைய ஜெபங்களை கேட்டதற்காய் கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? ஆண்டவரே இந்த ராத்திரி நாங்கள் விசுவாசிக்கிறோம் சொல்லுங்க. ஆமே ஆண்டவரை விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே உங்க வார்த்தை ஒரு வார்த்தை கூட பொய் சொல்லாதபடிக்கு அப்படியே செய்கிறதற்காய் சோதரம். என் வாழ்க்கையில கிரியை செய்வதற்காய் சோதரம், என் குடும்பத்துல கிரியை செய்வதற்காய் சோதரம், சபையில கிரியை செய்வதற்காய் சோதரம், ஊழிய வட்டாரத்துல கிரியை செய்வதற்காய் சோதரம், கர்த்தர் கிரியை செய்வதற்காய் சோதரம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தாவே இன்று கண்ட எகிப்தினை என்றும் காண்பதில்லை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவரே நீ கிரியை செய்வதற்காய் சோதரம். அன்றைக்கு ஆண்டவர் இன்றைக்கு காண்கிற எகிப்தினை இனி என்றுமே காண்பதில்லை என்று சொன்னது போல ஆமே கர்த்தாவே ஸ்தோத்திரம். நீ கிரியை செய்வதற்காய் சோதரம் நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை, இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகிடாது, வாதை உந்தன் கூடாரத்தை அணுகிடாது, பாதம் கல்லில் இடராது, உன் பாதம் கல்லில் இடராது. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை, இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. செங்கடல் பிளந்து வழி கொடுக்கும், யோர்தான் இரண்டாக பிரிந்து விடும். செங்கடல் பிளந்து வழி கொடுக்கும், யோர்தான் இரண்டாக பிரிந்து விடும். எரிகோ தூளாக இடிந்து விடும். கர்த்தரே தெய்வம் என்று முழங்கிடுவாய், எரிகோ தூளாக இடிந்து விடும். கர்த்தரே தெய்வம் என்று முழங்கிடுவாய். இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை, இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசிப்போமா? கர்த்தாவே இன்றைக்கு
ஒரு விடுதலை நீ தந்ததற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். வாதை எங்கள் கூடாரத்தை அணுகாதபடிக்கு நீர் இன்றைக்கு ஒரு முடிவு கட்டினதற்காய் ஸ்தோத்திரம். அந்த பின்தொடராதபடிக்கு கர்த்தர் ஒரு பயங்கரத்தை உண்டாக்கி இந்த கூட்டத்துக்கு ஒரு முடிவை நீர் உண்டாக்குறதுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் கிரியை செய்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். காற்று மண்டலத்துக்காய் ஜெபணுமா? காற்று மண்டலத்தில் அலைகிற எல்லா ஆவிகள் ஆமே இந்த நடு ராத்திரி வேளையில் அதுக்காக ஜெபணும். காற்று மண்டலத்தில் அலைகிற எல்லா தீமையை செய்கிற ஆவிகள் ஆமே நாளில் மரணத்தை உண்டாக்குற ஆவிகள், தீய பழக்க வழக்கங்களை தூண்டி விடுகிற ஆவிகள் எல்லாம் ஏசாயா 30:33 ஜெபணுமா? ஏசாயா 30:33 காற்று மண்டலத்தில் அலைகிற எல்லா ஆவிகளும் இப்பொழுது எரிந்து சாம்பலாமுடியா ஜெபணுமா? கர்த்தரின் சுவாசம் கெந்தக தீயா அதை கொளுத்தும். ஆண்டவரே கர்த்தரின் சுவாசம் கெந்தக தீய போல அதை கொளுத்தட்டும் ஆண்டவரே. காற்று மண்டலத்தில் அலைகிற எல்லா ஆவிகளும், எல்லா பாகாலுடைய ஆவிகள் ஆமே சோதர மாந்திரிக ஆவிகள் ஆண்டவரே, அனுப்பப்படுகிற ஏவல் ஆவிகள் எல்லாம் காற்று மண்டலத்தின் வழியாக ஆமே காற்று வழியாக ஆமே தூவி விடப்படுகிற எல்லா ஆண்டவரே தீமையான கிரிகளும் செயல்படாதபடிக்கு கர்த்தரின் சுவாசம் கெந்தக தீயா அதை கொளுத்தட்டும் ஐயா. எங்க பட்டணத்தில் அது இராதபடி கொளுத்தப்படட்டும், கிராமங்களை இராதபடி கொளுத்தப்படட்டும். காற்று மண்டலத்தில் ஆண்டவரை இருக்கிற எல்லா ஆவிகளும் உங்க சுவாசத்தால் அழிப்பீராக, உங்க சுவாசத்தால் அழிப்பீராக, உங்க சுவாசத்தால் அழிப்பீராக, உங்க சுவாசத்தால் அழிப்பீராக. கர்த்தரின் சுவாசம் கெந்தக தீயாதை கொளுத்தும் என்று சொல்லப்பட்ட வேத வசனத்தின்படி எல்லாம் கொளுத்தப்படட்டும். காற்று மண்டலத்தில் இருக்கிற எல்லா ஆவிகளும் கொளுத்தப்படுவதாக. கர்த்தாவே கிரியை செய்வீராக, கிரியை செய்வீராக, கிரியை செய்வீராக. உடைய வேத வசனத்தை உறுதிப்படுத்துங்கப்பா. சோதரன் காற்று மண்டலம் சுத்திகரிக்கப்படட்டும். காற்று மண்டலத்தில் ரத்த தள்ளி ஊற்றி சோமனமா? காற்று மண்டலத்தில் ரத்த தள்ளி ஊற்றுகிறோம். ஆண்டவரே வான மண்டலங்களில் காற்று மண்டலங்களில் ரத்த தள்ளி இறைக்கிறோம் ஆண்டவரே. இரத்த மேகம் எங்க மேல் ஆண்டவரே ஆண்டு கொள்வதாக, எங்க பட்டணத்தை ஆண்டு கொள்வதாக, கிராமங்களை ஆண்டு கொள்வார், தேசத்தை ஆண்டு கொள்வதாக. இரத்தத்தை காற்றில் அள்ளி ஊற்றுகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் கிரியை செய்கிறதுக்காய் சோதரா ஆமென் ஹல்லேலூயா. கிரியை செய்கிறதுக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். சோதரம் 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 ஆமென் ஹல்லேலூயா. வான மண்டலங்களுக்கு ஜெபணுமா? ஆமென். ஏசாயா 14:34 வசனத்தின்படி ஆமென் வான மண்டலத்துக்கு ஜெபணுமாக. ஆமென். வானத்தின் சர்வ சேனையும் கரைந்து அவைகளின் சர்வ சேனையும் திராட்சை செடியின் இலைகள் உதிர்கிற போலும் அத்தி மரத்தின் காய்கள் உதிர்கிற போலும் உதிர்ந்து விழும். வானங்களில் என் பட்டயம் வெறி கொண்டது, அது நியாயம் செய்ய இறங்கும். இந்த வேத வசனத்தை வான மண்டலத்துக்கு நேராக ஆவியாய் ஜீவனாய் வல்லமை அக்கினியாய் சமட்டியாய் இருவரும் கரைக்குள்ள பட்டயமாய் அனுப்புகிறோம். அது தீவிரமாய் புறப்பட்டு போய் அப்படியே கிரியை செய்வதாக. வான மண்டலங்களில் ஆண்டவரே வெறி கொண்ட பட்டயம் நியாயம் செய்யட்டும். வான மண்டலத்தில் இருக்கிற எல்லா அசுத்த ஆவிகளெல்லாம் உங்க சமூகத்தை உணர விடாதபடிக்கு முற்றுகையிட்டு இருக்கிற எல்லா வான மண்டலத்துக்கு நேராக இந்த வேத வசனமாய் ஆவியின் பட்டயத்தை அனுப்புகிறோம் ஐயா. வானத்தின் சர்வ சேனையும் கரைந்து அவைகளின் சர்வ சேனையும் திராட்சை செடியின் இலைகள் உதிர்கிற போலவும் அத்தி மரத்தின் காய்கள் உதிர்கிற போலவும் உதிர்ந்து விழும். வானங்களில் என் பட்டயம் வெறிகொண்டது, அது நியாயம் செய்ய இறங்கும் என்று சொல்லப்பட்ட வேத வசனத்தின்படி நியாயம் செய்வீராக, நியாயம் செய்வீராக. வெறிகொண்ட பட்டயம் அதை நியாயம் செய்வதாக. கர்த்தர் கிரியை செய்கிறதுக்காய் சோதரம் ஆமென் ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் 7-8 வசனத்தின்படி ஆண்டவரே கிரியை செய்வீராக. வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று, மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதரும் வலு சர்ப்பத்தோட யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பம் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமல் போயிட்டு என்று சொல்லப்பட்ட வேத வசனத்தை ஆவியாய் ஜீவனாய் வல்லமை அக்கினியாய் அனுப்புகிறோம். வானத்தில் இருந்த இடமும் காணப்படாமல் போயிட்டு என்று சொல்லப்பட்ட வேத வசனத்தினுடைய கிரியை செய்வீராக, கிரியை செய்வீராக, கிரியை செய்வீராக. இந்த வேத வசனமாய் ஆவியின் பட்டயத்தை அனுப்புகிறோம். அப்படியே கிரியை சேர் யுத்தம் நடப்பதாக, யுத்தம் நடப்பதாக, யுத்தம் நடப்பதாக. கர்த்தாவே அது இருந்த இடம் காணப்படாமல் போயிட்டு என்று சொன்னது போல கர்த்தா வானத்தில் அது இருந்த இடம் காணப்படாமல் போவதாக. கர்த்தாவே கிரியை செய்கிறதுக்காய் சோதரா,
கிரியை செய்றதுக்காய் ஸ்தோத்திரம், கிரியை செய்றதுக்காய் ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. தேசத்தில் ஒரு மீட்பை கர்த்தர் உண்டாக்கும்படியாய் ஜெபமாக. ஆமென். தேவனுடைய சாயலாய் படைக்கிற ஒவ்வொரு மனுஷனும் உங்க சாயல் ஆண்டவரே. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் ஓடுகிற சுவாசம் உங்க சுவாசம் ஆண்டவரே. எத்தாவே ஒவ்வொரு மனுஷனுக்காகவும் நீங்க மரணத்தை ஜெயமாய் விழுங்கிருக்கிறீங்க ஆண்டவரே. ஒவ்வொரு மரணத்தை நீங்க ருசி பார்த்துருக்கிறீங்க அப்பா. ஏசை 53ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட வசனத்தின்படி ஒவ்வொருவருக்காக நீங்க மரணத்தை ருசி பார்த்துருக்கிறீங்க அப்பா. கர்த்தாவே, ஆகவே நாட்களில் கர்த்தாவே இந்த ஜனங்களை மீட்டு தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜனங்களை மீட்டு தரும்படியாக ஜெபிக்கிறோம். உங்க பிள்ளைகளாய் மாற்றி எல்லாருக்கும் கொஞ்சம் முழங்கால் படிட்டு ஜெபம், அதுக்காக ஜெபணும், ஊக்கமாக ஜெபணுவோம். கர்த்தாவே சோதரம் ஒரு விஷயம் ஆண்டவர் எரேமியா 33:8 வசனத்தின்படி அவர்களுக்காக நம்முடைய தேசத்தை மக்களுக்காக ஜெபணும். ஆண்டவரை நம்மை சார்ந்திருக்கிற மக்கள், மனம் திரும்பாத மக்கள்லாம் மனம் திரும்ப முடியாது. எரேமியா 33:8 வசனத்தின்படி ஜெபணும். அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்த அவருடைய எல்லா கிரமங்களுக்கும் அவளை நீங்கள் ஆக்கி சுத்திகரித்து, அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணின அவருடைய எல்லா கிரமங்களையும் மன்னிப்பேன் என்று சொன்னவரே, மன்னிப்பை தருவீராக, மன்னிப்பை தருவீராக, மன்னிப்பை தருவீராக. எங்கள் பட்டணத்துக்கு மன்னிப்பை தருவீராக. எங்கள் உம்முடைய சாயலாய் படைக்கப்பட்ட மனுஷன், உங்கள் சுவாசத்தை பெற்ற ஜனம் ஆண்டவரே, ஒவ்வொரு மரணத்தை நீங்கள் ருசி பார்த்துருக்கிறீங்கப்பா. யாமையன் எல்லா ஜனங்களை மீட்டு தருவீராக. இந்த வேத வசனத்தின்படி நான் ஆண்டவர்கள் எனக்கு விரோதமாய் செய்த எல்லா அக்கிரமங்களையும் குற்றங்களையும் துரோகங்களையும் மன்னிப்பேன் என்று சொன்னவர் இந்த நாளிலே ஒரு மன்னிப்பை தருவீராக, ஒரு மன்னிப்பை தருவீராக. ஆமே, உடைய சாயலாய் படைக்கப்பட்ட எங்கள் தேசத்தை 140 கோடி மக்களுக்கு ஒரு மீட்பை தருவீராக. எங்கள் கிராமங்களுக்கு மீட்பை தருவீர, பட்டணத்துக்கு மீட்பை தருவீராக. மன்னிப்பீராக, மன்னிப்பீராக, மன்னிப்பீராக. கர்த்தாவே, பிதாவே இவளுக்கு மன்னியும் என்று சொன்னவர் சிலுவையில் நீ சொன்னீரே, பிதாவே இவளுக்கு மன்னியும் என்று சொன்னவர் மன்னிப்பை தருவீராக. கர்த்தர் மீட்பை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் கிரியை செய்வீராக. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சகரியா 9:11 ஆண்டவரே கிரியை செய்வீராக. ஸ்தோத்திரம். ஆமென். தண்ணீர் இல்லாத குழியில் அடைபட்டிருக்கிற உன்னுடையவளே, நான் உன் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன் என்று சொன்னீரே, விடுதலை பண்ணுவேன் என்று சொன்னீரே, விடுதலை பண்ணுவேன் என்று சொன்னீரே. விடுதலை பண்ணுவீராக, விடுதலை பண்ணுவீராக. ஜனத்தை விடுதலை பண்ணுவீராக. தண்ணீர் இல்லாத குழியில் அடைபட்டிருக்கிற உன்னுடையவளை நான் உன் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணு. சிலுவையில சிந்தின இரத்தத்தினால விடுதலை உண்டாகட்டும் ஐயா. இந்த வேத வசனமாய் ஆவியின் பட்டயம் புறப்பட்டு போய் கிரியை செய்யட்டும். ஆமே, விடுதலை பண்ணுவீராக. ஜனத்தை விடுதலை பண்ணுவீராக, ஜனத்தை விடுதலை பண்ணுவீராக, ஜனத்தை விடுதலை பண்ணுவீரா. தண்ணீர் இல்லாத குழியில் அடைபட்டிருக்கிற உன்னுடைய நான் உன் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன் என்று சொன்னீரே, விடுதலை பண்ணுவீராக. விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஏசாயா 53:12 வசனத்தின்படி கர்த்தாவே நீங்க கிரயம் கொடுத்திருக்கிறீங்க அப்பா. ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரர் ஒருவராய் எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காய் வேண்டிக் கொண்ட நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன், பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிடுவார் என்று சொல்லப்பட்ட வேத வசனத்தின்படி கர்த்தாவே கிரியை செய்வீராக, கிரியை செய்வீராக. இந்த வேத வசனத்தின்படி உங்க ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றினீங்களே, அக்கிரமக்காரர் ஒருவராய் எண்ணப்பட்டீங்களே, அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து தீர்த்தீரே. ஆமே, வேண்டிக் கொண்ட நிமித்தம் அவரை பலவான்களை தமக்கு கொள்ளையாய் பங்கிட்டு கொள்வார் என்று சொல்லப்பட்ட வேத வசனத்தின்படி கிரியை செய்வீராக, கிரியை செய்வீராக, கிரியை செய்வீராக, கிரியை செய்வீராக, கிரியை செய்வீராக. ஆமே, நாளில் இந்த ஜனத்தின் மேல சகரியா 12:10 கிருபையின் ஆவியும் விண்ணப்பத்தின் ஆவியும் ஊற்றுங்கப்பா. கைகளை வைத்து ஜெபணுமா? கிருபையின் ஆவியும் விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே. இந்த பக்தி உள்ள ஜனத்தின் மேல, பக்தியாய் இருக்கிற இந்த ஜனத்தின் மேல மெய்யான தேவனை அறியாதபடிக்கு, அன்புள்ள தெய்வத்தை அறியாதபடிக்கு,
அவருடைய கண்ணில் குருடாக்கி போட்டிருக்கிற இந்த ஆண்டவரே கிருபையின் ஆவியும் விண்ணப்பத்தின் ஆவி அவள் மேலே ஊற்றப்படட்டும் ஐயா. இந்த ஜனத்தின் மேலே கிருபையின் ஆவி விண்ணப்பத்தின் ஆவி ஊற்றும். எங்கள் பட்டணத்தில் ஊற்றும் ஆண்டவரே, எங்கள் சபைக்குள்ள ஊற்றும். ஆமே, ஊற்றுவீராக. கிருபையின் ஆவி விண்ணப்பத்தின் ஆவி ஊற்றுவீராக. உம்முடைய அன்பை அறியாதபடி தடுமாற்றத்தில் இருக்கிற அந்த மக்கள் மெய்யான தெய்வத்தை அறிய விடாதபடிக்கு அவருடைய கண்ணை குருடாக்கி போட்டிருக்கிறானே கர்த்தாவே, அவருடைய கண்ணை திறப்பீராக, அவருடைய கண்களை திறந்தழுவீராக. அப்போஸ்தலர் 26:18 வசனத்தின்படி ஆண்டவரே கிரியை செய்வீராக, கிரியை செய்வீராக. அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்ட சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளிநடத்துக்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்தை திரும்பும்படிக்கு நீ அவருடைய கண்களை திறக்க முரட்டு, இப்பொழுது உன்னை அவரிடத்தில் அனுப்புகிறேன் என்று சொன்னீரே. இந்த ஜனத்துடைய கண்ணை திறங்கப்பா, இந்த ஜனங்களுடைய கண்ணை திறப்பீராக, இந்த ஜனங்களுடைய கண்ணை திறப்பீராக. ஆண்டவர் உங்களை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்ட சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியிடத்துக்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்துக்கும் திரும்பும்படிக்கு ஆண்டவருடைய கண்களை திறப்பீராக, உடைய கண்களை திறப்பீராக, உடைய கண்களை திறப்பீராக. சிலுவையை பார்க்க முடிய கண்களை திறப்பீராக, சிலுவையை பார்க்க முடிய கண்களை திறப்பீராக. கர்த்தர் கிரியை செய்கிறருக்காய் சோதரா, கிரியை செய்கிறருக்காய் சோதரா, கிரியை செய்கிறருக்காய் சோதரா. ஆமென், ஹல்லேலூயா. எரேமியா 24:7 வசனத்தின்படி கிரியை செய்யுங்கப்பா. எரேமியா 24:7 சொல்லியிருக்கிறீங்க, நான் கர்த்தர் என்று அறியும் இருதயத்தை அவர்களுக்கு கொடுப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் தங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்துக்கு திரும்புவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் சொல்லுகிறார். இந்த சொல்லப்பட்ட வேத வசனத்தை நினைத்தள்ளுவீராக. நான் கர்த்தர் என்று அறியும் இருதயத்தை அவளுக்கு கொடுப்பேன், நான் கர்த்தர் என்று அறியும் இருதயத்தை அவளுக்கு கொடுப்பேன், நான் கர்த்தர் என்று அறியும் இருதயத்தை அவளுக்கு கொடுப்பேன் சொன்னீரே. இருதயத்தை கொடுப்பீராக. உம்முடைய சாயலாய் படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனுக்கும் அந்த இருதயத்தை தாங்கப்பா. எங்கள் பட்டணத்தில் இருக்கிற மக்கள், பக்தியாய் இருக்கிற மக்களுக்கு அந்த இருதயத்தை தருவீராக. நீங்கள் தான் மெய்யான தேவன் என்பதை காணும்படியாவுடைய கண்களை திறப்பீராக. கர்த்தர் கிரியை செய்கிறருக்காய் சோதரா. இந்த வேத வசனத்தை நீர் நினைத்து கிரியை செய்வீராக. ஆமே, லூக்கா 11:20 ஆண்டவரே கிரியை செய்வீராக. ஆமே, உங்க ராஜ்யம் அவளுக்குள்ள வரட்டும். நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியா தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. ஆண்டவர் இந்த வேத வசனத்தினுடைய ராஜ்யம் ஒவ்வொருக்குள்ளும் இறங்கி வரட்டும். ஒவ்வொருக்கும் உங்க விரல், உங்க ஆவி பிசாசுகளை துரத்தட்டும். ஆண்டவரே, உம்முடைய சாயலாய் படைக்கப்பட்ட மனுஷனுக்குள்ள ஆண்டு கொண்டிருக்கிற ஆண்டவர் எல்லா பிசாசுகளையும் துரத்துவீராக. உங்க விரலால துரத்துவீராக, உங்க விரலால துரத்துவீராக. நான் தேவனுடைய விரலினால பிசாசுகளை துரத்துகிறபடியா தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறேன் சொன்ன போல ஆண்டு ஒவ்வொரு மனுஷனுக்கும் உங்களுடைய சாயலாய் படைக்கப்பட்ட மனுஷனுக்குள்ள இருக்கிற எல்லா பிசாசுகளையும் துரத்துவீர். அவனை ஆண்டு கொண்டிருக்கிற எல்லா பிசாசுகளையும் துரத்துவீராக. கர்த்தர் கிரியை செய்வீராக, கிரியை செய்வீராக, கிரியை செய்வீராக. ஆமே, ஏசாயா 17:7-8 கிரியை செய்யுங்கப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமே, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். மனுஷன் தன் கைகளின் கிரியாகிய பீடங்களை நோக்காமலும் தன் விரல்கள் உண்டு பண்ணின தோப்பு விக்கிரங்களையும் சிலைகளையும் நோக்காமலும் தன்னை உண்டாக்கினவரையே நோக்குவான். அவன் கண்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தரையே நோக்கி கொண்டிருக்கும் என்று சொல்லப்பட்ட வேத வசனத்தை ஆண்டவரே கிரியை செய்வீராக. மனுஷன் தன் கைகளின் கிரியாகிய பீடங்களை நோக்காமலும் தன் விரல்கள் உண்டு பண்ணின தோப்பு விக்கிரங்களையும் சிலைகளையும் நோக்காமலும் தன்னை உண்டாக்கினவரையே நோக்குவான். அவன் கண்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தரையே நோக்கி கொண்டிருக்கும் என்று சொல்லப்பட்ட வேத வசனத்தை ஆவியாய் ஜீவனாய் வல்லமை அக்கினியாய் அனுப்புகிறோம். உங்க சாயலாய் படைக்கப்பட்ட மனுஷனுக்குள்ள அனுப்புகிறோம். ஒருவனும் ஆண்டவரே இந்த வேத வசனம் ஒரு எழுத்து கூட விடாதபடிக்கு அப்படியே நிறைவேற்றுங்கப்பா. அப்படியே கிரியை செய்வீராக. ஆமென். எரேமியா 48:35 வசனத்தின்படி கிரியை செய்யுங்கப்பா, கிரியை செய்யுங்கப்பா. மேடைகளில் பலியிடுகிறவனே, தன் தேவனுக்கு தூபம் காட்டுகிறவனே, ஓய பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாம் ஓயட்டும் ஆண்டவரே. எல்லா சோமம் கரங்களை போய் சோமனுமா எல்லாம் ஓயட்டும். இயேசுவின் நாமத்தில் எல்லாம் ஓஞ்சி போகட்டும். எல்லா ஆண்டவரே ஓஞ்சி போகட்டும். ஆமே, எல்லாம் ஓயட்டும்.
இயேசுவின் நாமத்தில் எல்லாம் ஓஞ்சி போகட்டும். ஆமென். யோபு 37:7 கர்த்தாவே கிரியை செய்வீரா. யோபு 37:7 தாம் உண்டாக்கின சகல மனுஷரும் தம்மை அறியும்படிக்கு அவர் சகல மனுஷருடைய கையையும் முத்தரித்து போடுகிறார் சொல்லப்பட்ட வேத வசனத்தின்படி எல்லா கைவேலெல்லாம் முத்தரித்து போடுவீராக. எல்லா கைவேலெல்லாம் முத்தரித்து போடுவீராக. இந்த வேத வசனமாய் ஆவியின் பட்டயத்தை அனுப்புகிறோம். இந்த வேத வசனமாய் ஆவியின் பட்டயத்தை அனுப்புகிறோம். எல்லாம் முத்தரித்து போடுவீராக. எல்லா கைவேலெல்லாம் முத்தரித்து போடுவீராக. கர்த்தாவே கிரியை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தாவே ஏசாயா 9:2 வசனத்தின்படி கர்த்தாவே கிரியை செய்வீராக. ஸ்தோத்திரம். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிற மேல் வெளிச்சம் பிரகாசித்தது என்று சொல்லப்பட்ட வேத வசனத்தின்படி இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காணட்டும் ஐயா. இருளில் இருக்கிற எல்லா ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காணட்டும். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொன்னது போல எல்லா ஜனமும் வெளிச்சத்தை காணட்டும். கர்த்தாவே கிரியை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். கிரியை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். கிரியை செய்கிறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்க ஜெபத்தை நீங்க கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். எங்க ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். எங்க ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்படியே உம்முடைய வார்த்தை ஒரு எழுத்து கூட விடாதபடிக்கு அப்படியே அனுப்பின காரியத்தை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். கிரியை செய்கிறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சோதரம் சபைகளுக்காய் ஜெபணுமா. கர்த்தாவே சபைகளில் ஆண்டவருடைய மகிமை வெளிப்படட்டும் ஐயா. ஆமே. அல்லேலூயா. கர்த்தாவே கிரியை செய்வீராக. ஆமென். எபேசியர் 1:23 வசனத்தின்படி சபை அதிகாரப்படுத்துவீராக. கர்த்தாவே எல்லாவற்றாலும் நிரப்பருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரே எல்லாவற்றுக்கும் மேலான தலையாய் தந்தலினார் சொல்லப்பட்ட வசனத்தின்படி கிரியை செய்யுங்கப்பா. எல்லாவற்றாலும் நிரப்பட்டும். எல்லாவற்றாலும் நிரப்புவீராக. கர்த்தர் கிரியை செய்வீர். அப்படிப்பட்ட அதிகாரமுள்ள சபையாய் மாற்றுவீராக. சபையை அப்படியே மாற்றுவீராக. கர்த்தர் கிரியை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஏசாயா 40:5 வசனத்தின்படி கிரியை செய்வீராக. ஏசாயா 40:5 வசனத்தின்படி கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும். மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும் என்று சொல்லப்பட்ட வேத வசனத்தின்படி ஆண்டவரே கிரியை செய்வீராக. கிரியை செய்யும் சபையை நீர் அப்படி மாற்றுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆமென். குடும்பங்களுக்காய் ஜெபணுமா. ஏசாயா 58:11 வசனத்தினுடைய எல்லாருக்கும் அதுக்காய் ஜெபிப்போம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகாவரட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தி ஆக்கி உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவார். நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீருட்டை போலவும் இருப்பாய் என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படி எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக. எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவர் எல்லா குடும்பங்களையும் இந்த வேத வசனத்தின்படி ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் கிரியை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். சங்கீதம் 67:2 வசனத்தின்படி எல்லா குடும்பங்கள் மேலும் உம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுவீராக. தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் சொல்லப்பட்ட வேத வசனத்தின்படி உங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ணுவீராக. முகத்தை பிரகாசிக்க பண்ணுவீராக. உங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ணுவீராக. ஆமென். ஏசாயா 27:8 வசனத்தின்படி ஆண்டவரே எல்லா முகத்தில் இருக்கிற கண்ணீரை துடைப்பீராக. ஆண்டவரே ஹல்லேலூயா. ஏசாயா 27:8 வசனத்தின்படி அவர் மரணத்தை ஜெயமாய் விளங்குவார். ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தாவே அவர் மரணத்தை ஜெயமாய் விளங்குவார். அப்பொழுது எல்லா முகத்தில் இருக்கிற கண்ணீரும் ஹல்லேலூயா நிந்தையும் முற்றிலும் நீக்கப்படும் என்று சொல்லப்பட்ட வேத வசனத்தின்படி எல்லாரும் சொல்லுவோம். தேவரே ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தாவே 25:8 ஹல்லேலூயா. ஏசாயா 25:8 வசனத்தின்படி ஆண்டவரே அவர் மரணத்தை ஜெயமாய் விளங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தே பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார் என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படி கிரியை செய்யுங்கப்பா. ஆண்டவரே இந்த வேத வசனத்தை ஆவியா ஜீவனாக்கின ஒவ்வொரு குடும்பத்துக்கு நேராய் அனுப்புகிற நீங்க மரணத்தை ஜெயமாய் விளங்கினது உண்மையானால்
ஆண்டவரே எல்லா முகத்தில் இருக்கிற கண்ணீரெல்லாம் துடைக்கப்படட்டும், எல்லா கண்ணீர் நிந்தையும் முற்றிலும் நீக்கப்படட்டும் ஐயா. தேவரீர் இதை சொல்லியிருக்கிறீங்க, அப்போ அந்த வார்த்தையை உறுதிப்படுத்துவீராக. கர்த்தர் கிரியை செய்கிறதுக்காய் சோதரம் 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 சோதரம். இந்த நாட்களே ஜாமக்காலை கர்த்தரை எழுப்ப முடியாது. ஜோமனை ஏசி 62:6-7 படி எல்லாரும் கை எழுபத்தி எதற்காக ஜோமனமா ஆண்டவரே, இந்த நாட்களே ஜாமக்காலை எழுப்போம். தேசத்துக்காய் திறப்பில் நின்று ஜெபிக்கக்கூடிய ஜாமக்கல்லை உம்முடைய ராஜ்யம் கட்டப்படுவது ஆண்டவரே. எருசலேமின் மேல் உன் மதிலின் மேல் பகல் முழுதும் ரா முழுதும் ஒரு காலம் மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவளே, நீங்கள் அமெரிக்கையாயிருக்கல் ஆகாது. அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதீருங்க ஆண்டவரே. அவரை அமர்ந்திருக்க விடாதீங்க ஆண்டவரே. இந்த வேத வசனத்தின்படி ஆண்டவரே, ஜாமக்காரலை கர்த்தரை எழுப்புவீராக. ஒரு காலம் மௌனமாயிராத ஜாமக்காரை சபையில எழுப்புங்க. உங்க சாயலாய் உங்க ரட்சிப்பை பெற்ற ஜனம் ஆண்டவரே, ஊழியர்கள் விசுவாசிகள் ஆண்டவரே, ஜாமக்காரலாய் கர்த்தர் மாற்றுவீரா. சபையை புகழ்ச்சியாக்குற வரையிலும், சபையில ஒரு வல்லமை வெளிப்படுகிற வரையிலும், சபையில ஒரு எழுப்புதல் வருகிற வரையிலும், தலான ஜனங்கள் சபையை தேடி வருகிற வரையிலும் கர்த்தாவே ஜாமக்காரலை கர்த்தரை எழுப்புவீராக. கர்த்தர் கிரியை செய்கிறதுக்காய் சோதரம் சோதரம். இம்மட்டும் ஜெபிக்க வந்திருக்காய் சோதரம் பண்ணுவோமா? எல்லா ஜெபிக்கிற எல்லா பிள்ளைகளுக்காய் சோதரம். ஆமென் ஆமென் ஆமென். சோதரம் சோதரம் சோதரம். ஜெபிப்போம். கிருபை நிறைந்த நல்ல பிதாவே, உம்முடைய குமாரனாய் இயேசுவின் நாமத்தில் அற்புதமான இந்த ராத்திரி வேளையிலும் ஆண்டவரே, இந்த அதிகாலை வேளையில உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்க தந்த கிருபைக்காய் நன்றி. நீ தந்த இந்த தரிசனம் நிறைவேறட்டும் ஆண்டவர். ஒரு காலம் மௌனமாயிராத ஜாமக்காரலை கர்த்தர் தேசத்தில் எழுப்புங்க ஆண்டவரே. அந்த காரங்கள் பலம் கொள்ளாதபடி வல்லமெல்லாம் முடக்கப்பட தேவரை கிரியை செய்யும் ஆண்டவரே. இந்த ஜெபத்தில் வீடுகளிலிருந்து அங்கங்கே பங்கெடுத்து எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். அவளை ஆசீர்வதியும் பலப்படுத்தும், கிருபையினால தாங்குவீரா. தொடர்ந்து உடைய வல்லமை விளங்க பண்ணும். பெரிய காரியங்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ஆண்டவர். ஒருபோதும் உடைய வார்த்தை வறுமையாய் திரும்பாதபடிக்கு ஆண்டவரே, நீர் சொல்லியிருக்கிறீர், பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைய வேண்டும் என்று சொன்னது போல ஆண்டவரே, நாட்களில் பிரயாசப்படுகிற எங்களுக்கு பலனை நீ தருகிறதுக்காய் சோதரம். பங்கெடுத்த உடைய பிள்ளைகளை யாவரையும் பலப்படுத்தும். உடைய வல்லமையெல்லாம் நிரப்பும். பெரிய காரியங்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு விஸ்ராமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல வரம் மறவாதே. ஆமேன் ஆமேன் ஆமேன்.